நம்ம ஜெபம் பண்ணி இன்னைக்கு ஆரம்பிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே, கிருபையுள்ள தேவனே நன்றி செலுத்துகிறோம். அதிசயங்களை செய்கிறவரை நன்றி செலுத்துகிறோம். சாவாமை உள்ளவரை நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்து எங்களை உமக்குள்ளாக இழுத்து கொண்டிருக்கிற மகாபெரிய பிரபுவே நாங்கள் சோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற கிருபைகள் மகா பெரியது. உங்களுடைய இரக்கங்கள் மிகவும் மிகவும் ஐஸ்வர்யம் உள்ளதாகவும் மிகவும் பெரியதாகவும் இருக்கிறது ஆண்டவரே. நீர் வைத்திருக்கிற சுதந்திரங்களை பங்கடையவும் நீர் விரும்புகிற இடத்துல எங்களை இழுத்துக் கொள்ளவும் நாங்கள் அந்த இடத்துல நின்று உங்களுடைய சன்னிதானத்தை நீர் வைத்திருக்கிற மகா பெரிய மேன்மைகளை பெற்றுக்கொள்கிற அந்த பாக்கியவான் உள்ள அந்த ஜனமாய் மாறுவதற்கான கிருபைகளை நீங்கள் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாளில் எங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாம மகிமைப்படுவதாக உயிர்த்த இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம டொமினியன் சீரீஸ் நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ டொமினியன் சீரீஸ்ல நம்ம ஆண்டு கொள்ளுதல் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆண்டு நம்மளுக்கு வச்சிருக்கிற உண்மையான அழைப்புல உண்மையான காலிங்ல நம்ம டேப் இன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுடைய நோட்ஸ் எடுத்துக்கிறோங்க. ஏற்கனவே நீங்கள் எழுதி வச்சிருந்த விஷயங்களை எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ரிலாக்ஸ்டாக ஒரு இடத்துல அமர்ந்துக்குவாங்க. we are going to learn something. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை புரிஞ்சு கொள்ள போகிறோம். இன்னைக்கு நீங்க புரிஞ்சு கொள்ளுகிற விஷயங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில எதிர்காலங்களை கம்ப்ளீட்டா நீங்க மாத்துறதா இருக்க போது. உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு அனுபவங்களையும் நீங்க பார்க்கிற கோணங்கள் இந்த நாளிலே மாற்றப்பட போகுது. அது எல்லாமே ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவர் எப்படி பார்க்கறாங்க அப்படிங்கிற வகையாக அது மாற்றப்பட போகுது. you are going to have a shift today. ஒரு மிகப்பெரிய ஒரு ஷிஃப்ட் இந்த நாளில் ஏற்படுத்தப்பட போகிறது. ஸோ உங்களுடைய கெட் யுவர் ஹார்ட் ரெடி, கெட் யுவர் மைண்ட் ரெடி. இருதயங்களை சிந்தனைகளை எல்லாம் ஆயத்தப்படுத்திக்கோங்க. கர்த்தர் இந்த நல்ல மகத்துவமான காரியங்களை ஆண்டவர் செய்கிறார், கண்டிப்பா செய்வாங்க. ஸோ நம்ம எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, ஒரிஜினல் அழைப்பிலிருந்து நம்ம பார்த்தோம். ஆதியாகமம் 1:26 பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. ஸோ நம்முடைய ஒரிஜினல் பொசிஷன் என்ன அப்படின்னா, சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். ஹாவ் டொமினியன் ஓவர் ஆல் தி எலமெண்ட்ஸ். எல்லா எலமெண்ட் மேல கண்ட்ரோல் பண்ற ஒரு அனுபவம். ஏருக்கு மேல, காற்றுக்கு மேல, அதுக்கப்புறம் தண்ணீர்களுக்கு மேல, பூமிக்கு மேல, லேண்ட்ல, ரெப்டிலியன்ல, லேண்டுக்கு கீழே உள்ள மினரல்ஸ்ல, மினரல் ரம், லேண்ட் ரம், எல்லா பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம் எல்லாத்துக்கும் மேல ஆளுகை செய்கிற ஒரு பொசிஷன், ஒரு த்ரோனை கொடுத்திருந்தாங்க. எல்லா மண்டலங்களுக்கு மேல இருக்கிற ஒரு த்ரோனை எடுத்து கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம அதை லூசிபர் கையில, பிசாசு கையில அது கொடுத்ததுனால அப்படியே இன்வெர்டட் ஆகி நம்முடைய பொசிஷன் கீழே போயிட்டு பிசாசும் அவனுடைய மண்டலங்களும் அவனுடைய அதிகாரங்களும் மேல போயிட்டு, ஸோ அந்த ஸ்ட்ரக்சருக்கு கீழே நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். இது ஒரு நார்மலான ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நார்மல் பொசிஷன். அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம இன்னைக்கு வரைக்கும் ஒரு மனிதன் இருந்தா இந்த இன்வெர்டட் பொசிஷன்ல தான் மனிதன் இருக்கிறான். ஆனா இயேசு என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம இவ்வளவு நாட்கள் நம்ம கத்துக்கொண்டு இருந்தோம். இயேசு என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த விஷயங்கள் அவ்வளத்தையும் கம்ப்ளீட்டா மாத்தி இயேசு வேற ஒரு காரியத்தை நமக்கு இது பண்ணாங்க. எபேசியர் 2 இதை நம்ம கற்றுக்கணும். எபேசியர் 2 ஆண்டு நம்மளுக்கு இதை கம்ப்ளீட்டா மாத்தி வேற ஒரு பொசிஷன் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. 2 இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மளை ஆண்டவர் நம்புகிறவன் நம்மளை அவருடைய கூட எழுப்பி உன்னதங்களிலே அவருடைய கூட உட்கார செய்தார். ஸோ நம்முடைய பொசிஷன் இங்க இருந்து மாறி வேற ஒரு பொசிஷன் நமக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. இயேசு மரித்தார், அவருடைய கூட நாமும் மரித்தோம். இயேசு அடக்கம் பண்ணப்பட்டாங்க, அவங்களுடைய கூட நாமும் அடக்கம் பண்ணப்பட்டோம். இயேசு உயிர்த்தெழுந்தாங்க, அவங்களுடைய கூட நாமும் உயிர்த்தெழுந்தோம். அவருடைய கூட நாமும் எழும்பி உன்னதத்தில் அவருடைய கூட உட்காருவோம். சார், there is a position inside Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மளுக்கு ஒரு சீட் கொடுக்கப்பட்டிருக்குது. கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மளுக்கு ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்குது. எப்போ அப்படின்னா, இறந்ததுக்கு அப்புறம் இல்ல, கரண்டா இந்த செகண்ட்ல, இந்த நொடியில there is a place or there is a dimension that you can enter into Christ and have like walk into that dominion. இன்னைக்கு நான் இங்க இருக்கிறேன், இந்த ஊர்ல இருக்கிறேன், நான் இன்னொரு இடத்துல இருக்க முடியாது, இன்னொரு ஊர்ல இருக்க முடியாது. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல ஒரே நேரத்துல நான் பூமியில இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பொசிஷன்ல இதே செகண்ட்ல என்னால் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்திருக்காங்க. இயேசுக்குள்ளாக இருக்கிற பொசிஷன், seated at the right hand of the Father, கிறிஸ்துவுடனே கூட உட்காருகிற ஒரு அனுபவத்துல கொடுத்திருக்காங்க. சோ அப்படி இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு போடப்பட்டிருக்குது. கொலோசியர் 3:1 நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சல் வீட்டிற்கும் மேலானவைகளை நீங்க எழுந்தது உண்டானால், if you believe, if you can believe that there is a place inside Jesus, இயேசுவுக்குள்ளாக ஒரு இடம் இருக்கு அப்படிங்கறத உங்களால விசுவாசிக்க முடியும் அப்படின்னா நீங்க மேலானவைகளை நாடுங்கள். பூமியிலே உள்ளவைகள் அல்ல, மண்ணினாலே உண்டானவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் இப்பொழுது கரண்டா இருக்கிற உங்களுடைய ஜீவன், இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்கிற உங்களுடைய பிரெத்,
அது கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிற ஒரு பொசிஷன்ல இருக்குது. இது நீங்களா நினைக்கிற விஷயங்கள் கிடையாது. இது அழகா சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனத்தை திருப்பி வாசிப்போம். 7ஆம் வசனம் பார்த்தோம். 8ஆம் வசனம் பாருங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். திஸ் இஸ் த ஃபார்மட் ஆஃப் சால்வேஷன். ரட்சிக்கப்பட்டதுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் இதுதான். ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதில்லை, இது தேவனுடைய ஈவு. ஆண்டு ஒரு பயங்கரமான ஒரு இடத்தை நம்மளுக்கு நிர்ணயம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஆண்டு கொள்ளுதல் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆண்டு கொள்ளுதல் நம்முடைய ஒரிஜினல் காலிங், அழைப்பை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த அழைப்பு எங்க இருக்குது அப்படின்னா கிறிஸ்து உன்னதத்திலே வீற்றிருக்கிற அந்த இடத்துல உள்ள அந்த சீட்ல போய் டச் பண்ற ஒரு இடத்துல இருக்குது. ஸோ எப்படி அதை டேப் பண்றது, அந்த இடம் தெரியுறது ஒரு விஷயம், அந்த இடம் போகிறதுன்னு ஒரு விஷயம். ஸோ யூ ஷுட் நோ தட் தேர் இஸ் அ பிளேஸ். ஒரு இடம் இருக்குன்னு நீங்க அறிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் யூ ஷுட் நோ தட் யூ ஹேவ் ஆக்சஸ் டு தட் பிளேஸ். அந்த இடத்துக்கு ஆக்சஸ் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் தெரிய வேண்டியது அப்படி ஒரு இடம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அதை நம்பணும். ரெண்டாவது, அந்த இடத்துக்கு போக இப்போ கரண்டா முடியுங்கிறது நம்பணும். இறந்ததுக்கு அப்புறம் தான் நான் போவேன், இப்போ எனக்குலாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போ நான் பேசுறது ஒண்ணுமே அது சரி இல்லாம இருக்கும். ஸோ ஐ கேன் ஆக்சஸ் தட் பொசிஷன். கிறிஸ்துவோட சிலுவையில் அடிக்கப்பட்டேன், கிறிஸ்துவுடனே மரித்தேன், கிறிஸ்து அவருடைய கூட நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம், ஏற்கனவே பார்த்தனால நான் ரேண்டமா வேகமா சொல்லுகிறேன். ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம், அவருடைய கூட நம்ம எழுந்திருக்கிறோம். ஒருவேளை அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா முந்தின சீரீஸ்ல இருக்கும், முந்தின மெசேஜஸ்ல இருக்கும். நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது அதை நீங்க பாருங்க. அவருடைய கூட எழுப்பப்பட்டிருக்கிற அந்த பொசிஷன். ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு இந்த நாளில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆண்டவர் வச்சிருக்க அந்த உன்னதத்தில் உட்கார்ந்து இருக்கிற அந்த சீட், ஹெவன்லி பிளேசஸ்ல இருக்கிற அந்த சீட்டுடைய பொசிஷனை இன்னைக்கு நம்ம சில விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஸோ ஆண்டவர் ஒரு சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அது ஆண்டவருடைய சிங்காசனம், that is called as the God's throne. ஆண்டவருடைய சிங்காசனம். இந்த சிங்காசனத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிற எனக்கு ஒரு பொசிஷன் சீட் இருக்குது, எனக்கு ஒரு சீட் இருக்குது. அந்த சீட் இப்போ கரண்டா ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய பொசிஷன் பூமியில இருக்கிற பொசிஷன் கிடையாது, அந்த இடத்துல நம்ம இருக்க வேண்டியதான் நம்மளுடைய பொசிஷன். இப்போ இன்னைக்கு சில காரியங்கள் நம்ம இது பண்ண போறோம். நீங்க பென்ல அப்படி குறிச்சிட்டே வாங்க. we are going to see about the aspect of the throne. இந்த சிங்காசனத்தை பற்றி சில காரியங்கள் நீங்க புரிஞ்சுக்கணும். சிங்காசனம் சொன்னோம்னா உங்க பிரெயின்ல ஒண்ணே தான் ஞாபகம் வரும். என்ன ஞாபகம் வரும்னா, ஒரு சேர் இருக்கிற மாதிரி அப்படிதான் ஞாபகம் வரும். ஃபுல்லா 24 மணி நேரம் அந்த சேர்ல ஆண்டவர் உட்கார்ந்துட்டே இருப்பாரு, வேற வேலையே கிடையாது போல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிற ஒரு இது வரும். ஸோ நீங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு சேர் தெரியும், அந்த சேர் தாண்டி இருக்கிற விஷயங்கள் ஒன்றுமே தெரியாது. அவர் பாட்டு சேர்ல உட்கார்ந்து இருக்கிறாரு, அவருக்கு வீடு கிடையாது, ஒண்ணும் கிடையாது, அங்கே தான் உட்கார்ந்துருப்பாரு, அங்கே தான் சாப்பிடுவாரு, அங்கேதான் 24 மணி நேரம் உட்கார்ந்திருப்பாரு. அப்படி ஒரு சின்ன ஒரு நார்மல் இமேஜினேஷன் இருக்கும். ஜஸ்ட் a chair அப்படிங்கிற ஒரு இமேஜினேஷன் இருக்கும். இந்த சிங்காசனம் அப்படிங்கிறத பற்றி, தேவனுடைய சிங்காசனம் அப்படிங்கிறத பற்றி சில ஆஸ்பெக்ட் நான் எனக்கு சொல்ல விரும்புறேன். அங்க இருக்கிற அட்மாஸ்பியர் கம்ப்ளீட்டா வித்தியாசமா இருக்கும். நம்மளை சுத்தி இருக்க நம்மளுக்கு இருக்க ஆக்சிஜன் அட்மாஸ்பியர் மாதிரி த்ரோன்ல இருக்கிற அட்மாஸ்பியர், த்ரோனை சுத்தி இருக்கிற அந்த அட்மாஸ்பியரே கம்ப்ளீட்டா பயங்கரமா வித்தியாசமா இருக்கும். அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். 2 நாளாகமத்துல ஒரு வசனம் ஒன்று போடப்பட்டிருக்குது. இந்த ஆண்டவருடைய சிங்காசனம் எவ்வளவு பெரிய சிங்காசனம், எப்படிப்பட்ட சிங்காசனம் அப்படின்னு இருக்குது. 2 நாளாக 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். மெய்யாகவே தேவன் மெய்யாகவே மனுஷருடைய பூமியிலே வாசம் பண்ணுவாரோ, தேவன் மெய்யாகவே மனுஷருடைய பூமியிலே வாசம் பண்ணுவாரோ, இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே, நான் கட்டின இந்த ஆலயம் ஏமாத்திரம் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. ஸோ ஆண்டவரை ஹெவனும் கண்டெயின் பண்ண முடியாது, ஹெவன்ஸ் ஆஃப் ஹெவனும் கண்டெயின் பண்ண முடியாது. இந்த த்ரோன் அப்படிங்கிற இந்த ஆஸ்பெக்ட், தேவனுடைய சிங்காசனம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் ரொம்ப ரொம்ப படர்ந்த ஒரு விஷயமா இருக்குது. ஆண்டோடைய சிங்காசனமும் ஆண்டோடைய ராஜ்யமும் ரொம்ப படர்ந்த ஒரு வித்தியாசமா இருக்கு. சும்மா வேகமா சில விஷயங்கள் நான் எழுதுறேன், அதுக்கப்புறம் நம்ம போவோம். ஸோ எப்படி இருக்கிறதுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு டைமென்ஷனான விஷயம் அப்படிங்கிறத நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நம்ம காலம் வரும்போது இதை கொடுத்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா நம்ம லேர்ன் பண்ணுவோம். என்னெல்லாம் ஆஸ்பெக்ட் அதுல இருக்கும் அப்படின்னா, அதுல ஆண்டோடைய த்ரோனுடைய எக்ஸ்டென்ஷன் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னா, கிங்டம் ஆஃப் எர்த், தேவனுடைய நம்ம பூமியில அவருடைய கிங்டம், அதாவது எர்த்துல பூமியில உள்ள அவருடைய ராஜ்யம் அப்படிங்கிற ஒரு டைமென்ஷன், ஒரு ரெம் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு மேல கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யம் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. தேவனுடைய ராஜ்யம், கிங்டம் ஆஃப் காட். அதுக்கப்புறம் இன்னொன்னு இருக்குது, இட் இஸ் கால்ட் as a kingdom of heaven. அதாவது பரலோக ராஜ்யம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. பரலோக ராஜ்யம் வேற, தேவனுடைய ராஜ்யம் என்பது வேற. ரெண்டும் கம்ப்ளீட்டான வேற டைமென்ஷனால விஷயம். அதாவது அது என்ன வித்தியாசம் இருக்குன்னா, இங்கிருந்து இங்க போகிறது, அது அங்கிருந்து அங்க வருது. த கம்யூனிகேஷன் பிட்வீன் த எர்த் டைமென்ஷன் அண்ட் ஹெவன் டைமென்ஷன் இஸ் கால்ட் த கிங்டம் ஆஃப் காட். அது ஒரு பரத்தலான ஒரு பயங்கரமான விஷயம். அது ஒரு ரெம்னு நினைச்சுக்கோங்க. ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ரெண்டு இப்ப நம்ம ஒன்னா நினைச்சிருப்போம், அது ஒண்ணு கிடையாது, அது அடுத்த உள்ள விஷயம். இதுக்கு மேல இன்னொரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்குது, ஹெவன், பரலோகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு இப்ப நம்ம வாச ஒரு இடத்துல ஒரு வார்த்தை இருக்குது, என்ன அப்படின்னா ஹெவன்ஸ் ஆஃப் ஹெவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஹெவன்ஸ் ஆஃப் ஹெவன் அப்படின்னா
வானாதி வானங்களும் உண்மை கொள்ளாதே அப்படிங்கிற ஒரு பொசிஷன், வானாதி வானங்களும் கொள்ளாதே அப்படிங்கிற ஒரு பொசிஷன். ஆக்சுவலா ஹெவன் அப்படிங்கிற பொசிஷனை விட இந்த ஹெவன்ஸ் ஆஃப் ஹெவன் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் ஒரு ஹையர் டைமென்ஷனான ஒரு விஷயம். அடுத்து இதுக்கு மேல இன்னொரு ஒரு லேயர் இருக்குது. அந்த லேயருக்கு பேர் என்ன அப்படின்னா, தட்ஸ் a layer called perfection அப்படிங்கிற ஒரு லேயர் இருக்குது. இதுக்கு மேல ஒரு லேயர் இருக்குது. அந்த லேயருக்கு பேர் என்ன, இட்டர்னிட்டி அப்படிங்கிற ஒரு லேயர், அதாவது நித்தியம் அப்படிங்கிற ஒரு லேயர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான டைமென்ஷன் உள்ளது இந்த பரலோகமும் அதோட மண்டலங்களும். இதுல ஒவ்வொன்றும் 7 லேயர் இருக்கிற அளவுக்குலாம் அது வந்து பயங்கரமா கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றும் இட் இஸ் an aspect of God, it is a powerful dimension of God, it is the extension of God, the ruling of God. ஆண்டு இருக்கிற பயங்கரமான விஷயங்கள்லாம் இது வந்து இருக்குது. சரி, இந்த லொகேஷன், இந்த ஆண்டருடைய லொகேஷன், இந்த சிங்காசனத்தில் இருக்கிற இந்த இடங்களுக்குலாம் இதில் வந்து எப்படி இது வந்து ஒரு நேம் கொடுத்துக்கலாம் அப்படின்னா, இதெல்லாம் வந்து ஒரு ஹை பிளேஸ் அப்படிங்கிற ஒரு நேம் கொடுத்துக்கலாம். அதாவது உன்னதம் அப்படிங்கிற ஒரு நேம் வந்து இதுக்கு வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒரு இடம் நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த பர்ஃபெக்ஷன்ங்கிற இடம் இட்டர்னிட்டிங்கிற இடம். ஸோ இந்த எட்டர்னிட்டி அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல நம்ம ஒரு நேம் கொடுக்க போறோம். என்ன நேம்னா நித்தியம் அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு வந்து நித்திய வாசி அப்படிங்கிற ஒரு நேம் கொடுத்துக்கலாம். அவர் அங்கதான் வசிக்கிறவர், நித்தியத்தை தான் வசிக்கிறவர். அதுக்கப்புறம் இது எல்லாமே ஒரு உன்னதமான ஒரு இடம். இதுக்கு மேல எல்லாமே உன்னதமான ஒரு இடம். பர்ஃபெக்ஷன்ங்கிற ஒரு லேயர் இருக்குது. இதுக்கு நம்மளுக்கு என்ன பேர் அப்படிங்கிறது தெரியும். இது வந்து என்னன்னா பரிசுத்தம் அப்படிங்கிற ஒரு இடம். பரிசுத்தம் அப்படிங்கிற ஒரு ஃபார்மட் உள்ள இடம் வந்து எப்படிப்பட்ட இடம் அப்படின்னா, தெரியுதா, பரிசுத்தம் அப்படிங்கிற ஒரு ஃபார்மட் உள்ள இடம் அப்படின்னா இட் இஸ் a perfection, அதாவது பூரண சத்குணர் உள்ள ஆண்டவர். அதாவது பிதாவாகிய தேவன் பூரண சத்குணரா இருக்கிறார், ஆகவே நீங்களும் பூரண சத்குணரா இருங்கள் அப்படின்ட்டு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் பரிசுத்தமா இருக்கிறாங்க அப்படின்னா எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் காட் இஸ் பெர்ஃபெக்ட். அதாவது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கிற ஒரு பொசிஷன், எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கிற ஒரு இடமா இருக்கும். ஸோ இப்படி லேயர் நம்ம வச்சுக்கோம். ஸோ இதுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்கோம், நித்தியம்ங்கிற நேம் கொடுத்துருக்கோம், ஒரு பரிசுத்தம்ங்கிற நேம் கொடுத்துருக்கோம், இது எல்லாத்துக்கும் ஒரு நேம் கொடுத்துருக்கோம், உன்னதம் அப்படிங்கிற ஒரு நேம் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இன்னும் இந்த இடம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் வந்து சொல்றேன். இந்த அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஆண்டோட சிங்காசனத்தில் இருக்கிற அட்மாஸ்பியர் வந்து நம்ம நினைக்கிறத விட ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நிறைய ஊழியக்காரங்க மோஸ்டா சிங்காசனத்துக்கு என்கவுண்டர் பண்ண நிறைய ஊழியக்காரங்க, மோஸ்டா எல்லா ஊழியக்காரங்க அவங்க புத்தகங்களை இல்லாட்டி அவங்க பேச்சுகள் எழுதி வைக்கிற ஒரு முக்கியமான பேசிக் ஆஸ்பெக்ட் வந்து என்ன அப்படின்னா, அந்த இடத்துல எல்லா சிந்தனைகளும் லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு கேட்ட மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துக்கு போறீங்க, சிங்காசனத்துக்கு முன்பதாக ஒரு 2500 பேர் உட்கார்ந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு இமேஜினேஷனுக்கு 2500 பேர் அங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. நீங்க அந்த இடத்துல போயிட்டு ஒரு சிந்தனை நீங்க யோசிங்க அப்படின்னா, அந்த சிந்தனை அந்த இடத்துல இருக்கிற அவ்வளவு பேருக்கும் தெரியும், அவ்வளவு பேரும் அதை கேட்பாங்க. அதாவது பூமியில இருக்கும் போது அந்த தாட்ங்கிற டைமென்ஷன் மற்றவனுக்கு தெரியாது. ஆனா ஹெவன்ல வந்து அந்த சிந்தனைங்கிறது எல்லாமே தெரியும். ஸோ நீங்க இந்த தேவனுடைய சிங்காசனத்துக்குள்ள பக்கத்துல நெருங்க உள்ள இருக்கிறது எல்லாமே வெளிப்பட்டு இருக்கும். அதாவது சிங்காசனம் இருக்குன்னா பக்கத்துல வரும்போது நீங்க பாட்டு ஏறி அங்க போய் உட்கார முடியாது. அந்த அட்மாஸ்பியர், நான் சொல்றது உங்களுக்கு விளங்க நினைக்கிறேன், அந்த ஆக்சிஜன், அந்த அட்மாஸ்பியர், ஷெக்கினா அப்படிங்கிற அந்த அட்மாஸ்பியர் உள்ள போக உள்ள இருக்கிற அவ்வளவு வெளியே தெரியும். அதாவது ஒரு நிர்வாணத்துல போன மாதிரி இருக்கிற ஒரு உணர்வுகள் அந்த இடத்துல வரும். அப்படின்னா என்னன்னா, உள்ள எல்லாமே தெரிய வரும். ஒரு இமோஷன் கள்ளத்தனமா ஒரு இமோஷனை வச்சுட்டு இருக்க முடியாது, கள்ளத்தனமா ஒரு சிந்தனையை வச்சுட்டு இருக்க முடியாது. உங்க சிந்தனை எல்லாத்துக்கும் கேட்கறது மாதிரி இருக்கும். anyone can see your thought, anyone can hear your thought, anyone can check your thought. எல்லாருமே உங்க சிந்தனைகளை அங்க அந்த இடத்துல பார்க்க முடியும். இமோஷன்ஸும் ரிலீஸ் ஆகிறது தெரியும். என்ன இமோஷன் ரிலீஸ் ஆகிறது அப்படிங்கிறது கண்ணாடி பிம்பம் போல கம்ப்ளீட்டா வெளியே உள்ளதா இருக்கும். ஒரு ஜட்ஜ்மெண்ட் சீட்டா இருக்கிறதுனால, நியாயம் தீர்க்கப்படுகிற ஒரு இடமா இருக்கிறதுனால, அந்த இடத்துல இருந்து கர்த்தருடைய சன்னிதானத்துல இருந்து மகிமையும் இரக்கமும் வருகிற ஒரு இடமா இருக்கிறதுனால அந்த இடம் ரொம்ப வித்தியாசமான ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடமா இருக்கும். ஸோ நத்திங் கேன் பி ஹிடன், நோ தாட்ஸ் கேன் பி ஹிடன். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு அரீனாவா இருக்குது. இது என்னது அப்படின்னா, ஆண்டவருடைய சிங்காசனம் இருக்கிற இடம். ஸோ இப்போ இவ்வளவு பெரிய மேட்டர் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அவனோட சிங்காசனம் எவ்வளவு பயங்கரமான விஷயமா இருக்குது, எவ்வளவு பெரிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இப்போ நான் இத்தனை லேயர் எழுதியிருக்கிறேன், எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுதான், எல்லாம் பைபிள் உள்ள விஷயம் தான். இதுல இன்னொரு ஒரு லேயர் இருக்குது, அந்த லேயரை நான் எழுதல. இன்னொரு ஒரு இடம் இருக்குது, இவ்வளவு தூரத்துக்கு போய் இருக்கிற ஆண்டவர் வசிக்கிற ஒரு இடம், ஆண்டவர் வசிக்கிற இடம், ஆண்டவர் இருக்கிற இடம், ஆண்டோட டைமென்ஷன் இருக்கிற இடம். அதாவது இதை வந்து நம்ம வந்து மோனவா யோசிக்க முடியாது. இப்போ நான் அப்படிங்கிறது ஒரு இடத்துல தான் இருக்கிறேன், இன்னொரு இடத்துல என்னால் இருக்க முடியாது. ஸோ அதனால நான் எங்க இருக்கேன்னா திருநெல்வேலியில் இருக்கேன். நான் இப்போ எங்க இருக்கேன்னா சென்னையில் இல்லை, நான் திருநெல்வேலியும் சென்னையிலும் இருக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னால் யாருக்குமே விளங்காது. நான் இப்போ திருநெல்வேலிருந்து பேசிட்டே இருக்கிறேன், அதே நேரம் சென்னையில் நான் ஒரு கல்யாணத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா என்னை வந்து அடிச்சு கொண்டுருவாங்க. பிகாஸ் ஐ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட். அது ஹியூமன் பீங்ல அது நடக்கிறது வாய்ப்பே கிடையாது. ஆண்டவர் வந்து அந்த ஆம்னி பிரசன்ஸ்ங்கிற ஒரு பயங்கரமான ஒரு சாஃப்ட்வேர் பயங்கரமான ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணி வச்சிருக்கிறனால ஹி கேன் பி எவ்ரிவேர். எல்லா இடமும் அவங்களால இருக்க முடியும். ஒரே நேரத்தில் 15,000 பேருக்கு என்கவுண்டர் கொடுக்க முடியும், ஒரே நேரத்தில் மைண்ட் இது பண்ண முடியும். அதாவது ஆண்டோட சிங்காசனத்தில் நிறைய என்கவுண்டர் நடந்துகிட்டே இருக்கும். என்கவுண்டர் நடக்கிற ஒருத்தருக்கு அடுத்த என்கவுண்டர் நடந்துட்டு இருக்குங்கிறது தெரியாது.
அப்படி பயங்கரமான பிளேன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் ஒரு சின்ன சிங்காசனத்துல இருக்கு. உங்களுடைய மகிமை லெவலுக்கு ஏத்தால அந்த சிங்காசனத்துடைய வெளிச்சம் வந்து ரிவீல் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும், இன்னொருத்தருக்கு இன்னொரு மாதிரி தெரியும், இன்னொருத்தருக்கு இன்னொரு மாதிரி தெரியும். ஆனா அந்த டைம் ஆள் நிற்கும் போது மற்ற ஆட்களுக்கு தெரியாத அளவுக்குலாம் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான பல மண்டலங்கள் நிறைந்த ஒரு இடம் வந்து இந்த ஹெவன்லி பிளேசஸ், உன்னதத்தில் இருக்கிற ஒரு இடம். அவரோட கூட உட்காரவும் செய்தார் சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஒரு ஆஸ்பெக்ட். சார் இவ்வளவு இருக்குது. இன்னொரு இடத்துல ஆண்டவர் வந்து வசிக்கிறார். எந்த இடத்துல வசிக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். எடுத்துக்கோங்க, பைபிள் எடுத்துக்கோங்க, பைபிள் வச்சிருந்தா கண்டிப்பா எடுத்துக்கோங்க. ஏசாயால இந்த அடுத்த இடம் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. ஏசாயா 57ஆம் அதிகாரத்துல அந்த அழகான ஒரு வசனம் வந்து எழுதப்பட்டிருக்கிறது. அழகான ஒரு சீக்ரெட் எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 57ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஏசாயா 57:15. ஒவ்வொரு வார்த்தையா ஸ்லோவா வாசிப்போம். ஃபர்ஸ்ட் வார்த்தை நித்தியவாசி அப்படின்னு போடப்பட்டிருக்குது. நித்தியவாசி நான் ஏற்கனவே எழுதிட்டேன். நித்தியவாசி, இட்டர்னல் அப்படிங்கிறது. ஸோ ஆண்டவர் எங்க வசிக்கிறார்னா நித்தியவாசிங்கிற இடத்துல வசிக்கிறார். அடுத்து எங்க வசிக்கிறார் பாருங்க, பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவர் ஆகிய மகத்துவமும் உன்னதமுமானவர். அதாவது பரிசுத்தம்ங்கிற இடத்துல இருக்கிறார். அதையும் எழுதிட்டேன். பர்ஃபெக்ஷன்ங்கிற இடத்துல இருக்கிறார். அவர் உன்னதமானவர், உன்னதமான ஒரு இடத்துல இருக்கிறார். உன்னதமானவர். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் எங்க வாசம் பண்ணுகிறேன், என் வீடு எங்க இருக்கு அப்படின்னா உன்னதத்துல இருக்குது. இது எல்லாமே உன்னதத்துல இருக்குது. ஹை பிளேசஸ், இதெல்லாம் ஹை பிளேசஸ்ல இருக்கிறார். அவர் மேலதான் இருப்பாங்க, கீழே இருக்க மாட்டாங்க. உன்னதத்துல அவங்க வந்து இருக்கிறாங்க. அப்புறம் பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிறாங்க. இது எல்லாமே ஹோலி அப்படிங்கறத எழுதணும். பரிசுத்த ஸ்தலத்துல ஆண்டு இருக்கிறாங்க. வாசம் பண்ணுகிற நான் இன்னொரு ஒரு லேயர்ல நான் இருக்கேன். என்ன லேயர் அப்படின்னா, நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுங்கினவர்களுடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கும் நொறுகுண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். ஆண்டு வசிக்கிற அடுத்த இடம் the layer called the kingdom of, இல்லாட்டி ஒரு aspect of the dominion of brokenness. உடைக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட ஒரு இடத்துல, ஒரு உலகத்துல ஆண்டு வந்து வாசம் பண்ணுகிறார். கீழே பணிந்தவர்களுடைய ஆவி இருக்கிற இடத்துல ஆண்டு வந்து வாசம் பண்ணுகிறார். நொறுக்கப்பட்ட ஒரு இடத்துல வாசம் பண்ணுகிறார். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத ஒரு பயங்கரமான விஷயம். No one can comprehend what this God, the majestic God is saying. ஆண்டவர் வந்து பயங்கரமான ஒரு இடத்துல சொல்றார். பணிந்தவர்களுடைய அந்த வசனத்தை திரும்பி வாசிப்போம். பணிந்தவர்களுடைய இருதயத்தில் ஆண்டவர் வந்து வாசம் பண்ணுகிறார். ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களுடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுகுண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்துல ஆண்டவர் வந்து வாசம் பண்ணுகிறார். ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த பிளேஸ் என்ன பிளேஸ் அப்படின்னா, that location of the throne. ஆண்டோட சிங்காசனுடைய லொகேஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆண்டோட சிங்காசனுடைய அட்மாஸ்பியர் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு பயங்கரமான ஒரு லேயர் உங்களுக்கு ரிவீல் இருக்குது. the layer of brokenness. உடைக்கப்பட்ட ஒரு இடம், நொறுக்கப்பட்ட ஒரு இடம், நொறுக்கப்பட்ட இருதயம் ஒரு இடம். அந்த இடத்துல ஆண்டவர் வந்து வாசம் பண்ணுகிறார். இன்னொரு வசனம் காமிக்கிறார். அது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச வசனம். இந்த வசனத்திலிருந்து இந்த லொகேஷன் ஆஃப் த த்ரோன், அவனுடைய சிங்காசனத்தினுடைய இடத்தை நம்ம வந்து கத்துக்க போறோம். சங்கீதம் 51ஆம் சங்கீதத்துல அழகான ஒரு வசனம் இருக்குது. நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு வசனம். 16ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பலியை நீர் விரும்புவதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. அடுத்த வசனம், தேவனை கேட்கும் பலிகள் நொறுகுண்ட ஆவிதான். தேவனை நொறுகுண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியர். இந்த புரோக்கன்னஸ்ல இன்னும் கொஞ்சம் உள்ள போயிட்டு அந்த ஆவிங்கிறது என்ன, நொறுகுண்ட ஆவினா என்ன, நறுகுண்ட ஆவினா என்ன அப்படிங்கிற ஒரு வேர்டுக்குள்ள போகும்போது அது ஒரு இடமா நம்ம கண்டுபிடிக்கிறோம். அது என்ன அப்படின்னா, நொறுகுண்ட ஒரு இருதயம் அப்படிங்கிற ஒரு இடம். சின்னதா இருக்கிற ஒரு இருதயம் தான், ஒரு குட்டியா இருக்கிற ஒரு இருதயம். அந்த இருதயத்துல ஆண்டவர் வந்து வசிக்கிறாங்களா, அந்த இருதயத்துல ஆண்டவர் வந்து வசிக்கிறாங்க. இவ்வளவு மகா உன்னதத்திலும் இந்த பெர்ஃபெக்ட் லேயரும் ஹெவன் ஆஃப் ஹெவன்ஸ்லயும் ஹெவன்லயும் இருக்கிற ஒரு மகா பெரிய தேவன் இன்னொரு ஒரு பொசிஷன்ல வந்து வாழ்றாங்க. ஹார்ட்ங்கிற ஒரு பொசிஷன்ல வாழ்றாங்க. இந்த ஹார்ட் உருவாக்கின ஸ்ட்ரக்சரே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஹார்ட் ஆக்சுவலா ஸ்ட்ரைட்டா இருக்காது, ஒரு ஸ்லாண்டிங்ல வந்து அந்த ஹார்ட் வந்து இருக்குது. அந்த ஹார்ட்டுடைய பொசிஷன் வந்து இப்படி இருக்கும். ஆக்சுவலா ஹார்ட் வந்து இப்படி இருக்கும். அந்த ஹார்ட் வந்து இப்படி பாதியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆண்டு வந்து உட்காரும் போது எப்படி இருக்குன்னா, மீதி பாதி வந்து கனெக்ட் ஆகி ரெண்டும் சேர்ந்து ஒரே இருதயமா அது மாற்றப்படும். ஆக்சுவலா நம்மளுடைய பொசிஷன் வந்து ஒரு ஹார்ட் வந்து ஒரு அரை இருதயம் மாதிரி இருக்கும். ஆண்டு வந்து இணைக்கப்படும் போது அது அப்பதான் அது ஒரிஜினலா ஒரு முழுமையான ஒரு இருதயமா மாறும். கீழே போடுற அந்த கண்டெய்னர், போன கிளாஸ்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே வேற வார்த்தைகளை நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். உங்களுக்கு இது புரியறதுக்காக திரும்பி ஒரே விஷயத்த வேற வார்த்தைகளை சொல்லிட்டு இருக்கிறேன். பிகாஸ் பேஸ்மெண்ட் அடிக்கிறது மிகப்பெரிய அவசியமா இருக்குது. அந்த கண்டெய்னர், அந்த ஹார்ட்டுடைய பொசிஷன், அந்த கண்டெய்னர், அந்த இடம் வந்து நொறுங்குண்டதா இருக்கணும், நறுங்குண்டதா இருக்கணும். அப்பனா என்ன அர்த்தம் அப்படின்னா,
ஆண்டவர் வந்து உங்களை சில பாதையில அனுமதிக்கிறார் அப்படின்னா, நொறுக்க சித்தமானார் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில சில உடைப்பு ஏற்படுது அப்படின்னா, சில அனுபவங்கள் ஏற்படுது அப்படின்னா, நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க அது உடையுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க நான் கீழே போயிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான், நொறுங்கிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு கண்ணை திறந்து பாருங்க. God is creating a dwelling place in you. ஆண்டவர் உங்ககிட்ட வாசம் பண்ணுகிற ஒரு இடத்தை உருவாக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அது உடைக்கப்பட்ட இருதயம் தான், நொறுக்கப்பட்ட இருதயம் தான், ஒன்றுமில்லாமல் இருக்கிற இருதயம், நசுக்கப்பட்ட இருதயம் தான். பட் God sees that brokenness as his dwelling place. தான் வசிக்கிற வாசஸ்தலமாய் ஆண்டவர் வந்து பார்க்கிறார். அப்ப ஆண்டவர் உங்களை நொறுக்க சித்தமா இருக்கிறார், நொறுக்கிறதுக்கு அனுமதி இருக்கிறார். அந்த இடம் வந்து என்ன இடம் அப்படின்னா, ஆண்டவர் வந்து தங்குறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற இடம். பட் சொன்ன அதே வார்த்தைகளை இயேசுவானவர் உடைய வாயிலிருந்து வந்தது. இவ்வளவு நேரம் நம்ம பழைய பாட்டில் உள்ள வசனங்களை நம்ம வாசித்தோம். இயேசு சொன்ன வசனங்களை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் அது அழகாக போடப்பட்டிருக்கிறது, ரொம்ப அழகா போடப்பட்டிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் இது நம்மளுக்கு உடைய அர்த்தம் நம்மளுக்கு புரியல. நான் இன்னைக்கு ஒரு சில அர்த்தங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். இதுக்கு பேர் பியாட்டிட்யூட்ஸ் நம்ம வந்து சொல்லுவோம். Sermon on the Mount Beatitudes. அதாவது மலையின் மேல் மலை பிரசங்கத்துல வருகிறது. ஆவிலே எளிமை உள்ளவர்கள், நொறுக்கப்பட்ட இருதயம். நொறுக்கப்பட்ட இருதயத்துக்கு அடுத்த ஒரிஜினல் வார்த்தை வந்து ஆவிலே எளிமை உள்ளவர்கள். ஆவிலே எளிமை உள்ளவர்கள் அப்படிங்கிற வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு வந்து புரியல. அப்படின்னா என்னன்னே தெரியல. ஆவில எளிமைனா சும்மா நல்லா அழகா ஒரு நார்மல் சட்டை போட்டு போகணும் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். இல்ல, ஆவில எளிமை உள்ளவர்கள் நொறுக்கப்பட்ட இருதயம், உடைக்கப்பட்ட இருதயம். அதாவது எளிமை உள்ளவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, they are completely dependent on God. சுய உடைய பலத்துல அவங்களால நிக்கவே முடியாது. தங்களுடைய சொந்த ஸ்ட்ரென்த்தை நிக்கிறதுக்கு அங்க ஒரு விஷயமும் கிடையாது. சொந்த பலம் அப்படின்னு ஒண்ணு இருக்காது. பக்கத்துல இருக்கிற மனிதனுடைய பலன் இருக்காது. பூமியில இருக்கிற எந்த ஒரு விஷயத்தை அவங்க ஹோல்ட் பண்ணி இதை வச்சு நான் கொண்டாட ஓட முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு எதுவுமே இருக்காது. அவங்களுக்கு பேர் என்ன அப்படின்னா, ஆவில எளிமை உள்ளவர்கள். they are completely dependent on God. அவர்கள் முழுவதும் 100% தேவனை சார்ந்திருக்கிறவர்கள். அவங்களுக்கு என்ன கொடுக்கப்படுது? பரலோக ராஜ்யம் கொடுக்கப்படுது. Hallelujah. They are the one who has a capacity to handle these powerful aspects of God. அவர்கள் இந்த ஒருத்தருக்கு மட்டும்தான் இதெல்லாம் ஹேண்டில் பண்ற மகாபெரிய சக்தி வந்து கொடுக்கப்படுறது. இதெல்லாம் வேற வேற வார்த்தையில இந்த நொறுக்கப்பட்டுகிற ஆவி, இந்த நொறுங்குண்ட ஆவி எல்லாத்துக்கும் ஆண்டவர் வேற வேற வார்த்தையில சொல்றாங்க பாருங்க. 3ஆம் வசனம் ஆவிலே எளிமை உள்ளவர்கள். 4ஆம் வசனம் துயரப்படுகிறவர்கள். 5ஆம் வசனம் சாந்த குணம் உள்ளவர்கள். 6ஆம் வசனம் பசிதாகம் உள்ளவர்கள். 7ஆம் வசனம் இரக்கம் உள்ளவர்கள். 8ஆம் வசனம் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள். அது ஒரு புரோக்கன்னஸ். இருதயத்தில் சுத்தம் உள்ளது ஒரு பயங்கரமான புரோக்கன்னஸ். எல்லா சட்டையும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, எல்லா குசும் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனா நான் சுத்தமா இருக்கேன்னு இருக்க பார்த்தீங்களா, அது உடைப்பு, அது நொறுக்கப்படுதல். அது நொறுக்கப்படுதல். என் ஆசையை நான் வேண்டாம் உடைக்கிறேன் பார்த்தீங்களா, that is something called brokenness. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இங்க முதல் வசனத்தை பரலோக ராஜ்யம் அவர்களுடையதுன்னு ஆரம்பிக்குது, கடைசியில் முடியுது பரலோக ராஜ்யம் அவர்களுடையதுன்னு முடியுது. அதுக்கப்புறம் என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களா இருப்பீர்கள். ஒரு தடவை பல வருஷத்துக்கு முன்னாடி 2007, 8, 9 பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் இந்த வசனத்தை வாசித்து, என்னைக்கா அந்த வசனம் எனக்கு வேணும்னு சொல்லி கை வச்சு ஜோம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டான். அந்த ஒரு வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் எனக்கு மனசுல ஞாபகம் இருக்கு. இந்த வசனம் பாக்கியவான்களா இருப்பீர்கள்னு சொல்லி எனக்கா அந்த வசனத்துக்கு மேல கை வச்சு, ஆண்டவரே இந்த பாக்கியத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, எனக்கா ஜோம் பண்ணிருக்கியா அப்படின்னு கேட்டான். ரொம்ப அழகான ஒரு வசனம். அடுத்த வசனம் பாருங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். because you are the container that handles heaven. Hallelujah. உடைக்கப்பட்டிருக்கிற அந்த அனுபவம், நொறுக்கப்படுகிற அனுபவம் தான் பரலோகத்தை ஹேண்டில் பண்ணும். இப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிற எல்லாமே பரலோகம் கம்பெனி ஆயிட்டே வரும். பரலோகத்துல ஒரு பலன் மிகுதியா இருக்கும். தீர்க்கதரிசிகளை அப்படி இருப்பாங்க, பூமிக்கு ஒப்பா இருக்காங்க, உலகத்துக்கு வெளிச்சமா இருக்காங்க. அதுக்கு அப்படி சொல்லிட்டு அது பயங்கரமா அது வந்து மாற்றப்பட்டு அது போய்கிட்டே இருக்குது. இன்னும் சில வசனங்கள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சங்கீதம் 37ஆம் சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. யாருக்கு இந்த பயங்கரமான ஒரு இது கொடுக்கப்பட்டிருக்கு? not the powerful, not the one who has so much money, not the one who has like political favor. ஆனா ஒருத்தனுக்கு தான் அது கொடுக்கப்பட்டிருக்குது. அதாவது ராஜாக்களுக்கு இது கொடுக்கப்படல, ஒரு மனிதனுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 37ஆம் சங்கீதத்தை அதிகாரம்னு சொல்லக்கூடாது, தெரியும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சும்மா எக்ஸ்ட்ராவா சொல்றேன். சங்கீதம் வந்து அது வந்து பாடல்கள்னால சங்கீதம் 37ஆம் அதிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடாது, 37ஆம் சங்கீதம் அப்படின்னு சொல்லணும். நீங்க சங்கீதத்துல மேல பார்த்தோன்னா கூட அதிகாரம்னு போட்டிருக்காது, சங்கீதம் அப்படின்னு போட்டிருக்கோம். சரி, 37ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம், சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். only the meek
will inherit the earth. Hallelujah. The meek will inherit the earth. Not the proud will inherit the earth. Not the rich man will inherit the earth. Not the political favored person will inherit the earth. But the meek will inherit the earth. சாந்த குணமுள்ளவன் மட்டும்தான் பூமியை வந்து சுதந்திரிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக நடத்துவாங்க. ஏசாயா 43 அதிகாரத்துல ஒரு அழகான வசனம் இருக்கு. பல தடவை இந்த வசனத்தை வாசிச்சிருப்பீங்க, எனக்கு வேணும்னு கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு அந்த வசனத்துல நான் வேற ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். 19 ஒரு அழகான வசனம். இதோ புதிய காரியத்தை நான் உனக்கு செய்கிறேன். ஆண்டவர் புதுசா ஒண்ணு செய்ய போறாங்க. புதுசு எங்க செய்ய போறாங்க? அது இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? எந்த இடத்துல புதுசு வரும்? வனாந்தரத்துல வழி உண்டாகும், அவாந்தர வழியில ஆறுகள் உண்டாகும். புதுசு அப்படின்னு எங்க வரும்னா வனாந்தரத்துல தான் வரும், நல்ல இடத்துல வராது. புதுசுங்கிறது வனாந்தரத்துல தான் வரும். புதுசுங்கிறது அவாந்தர வழியில தான் ஆறுகள் ஆகும். அதாவது ஒண்ணுமில்லாத இடம் தான் ஏதேன் தோட்டமா மாறும், தண்ணீர் இல்லாத இடத்துல தான் தண்ணீர் தடாகமா மாறும். அதாவது ஆண்டவர் வந்து பயங்கரமா மாற்றுகிறவர். அதாவது he will not work by human philosophy, he will work by spiritual philosophy. அதாவது ஆண்டவருடைய பயங்கரமான ஆவிக்குரிய மண்டலத்தின் காரியங்கள் உலகத்து காரியங்களுக்கு பைத்தியம் மாதிரி இருக்கும். உலகத்துல மேன்மையான காரியங்கள், ஆவியினுடைய காரியங்கள் அது லோக்கலா இருக்கும், அது மோசமா இருக்கும். ஆவியில பலமுள்ள காரியம் உலகத்துல அது சீப்பான விஷயமா பைத்தியமானதா இருக்கும் அப்படின்னு வேதாகமத்துல போடப்பட்டிருக்கிறது. ஸோ நம்ம இருக்க வேண்டிய பொசிஷன், நம்ம இருக்க வேண்டிய பொசிஷன், த பொசிஷன் ஆஃப் மீக்னஸ், உடைக்கப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள ஒரு அர்த்தம். ஸோ இப்போ நான் ஒரு விஷயம் உங்கள்ட்ட சொல்ல விரும்புறேன். இஃப் காட் இஸ் பிரேக்கிங் யூ, இட் மீன்ஸ் ஹி இஸ் பில்டிங் ஹிஸ் ஹவுஸ் இன் யூ. ஆண்டவர் உங்களை உடைக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் தன்னுடைய வீட்டை உங்கள்கிட்ட கட்டுகிறார் அப்படின்னு அர்த்தம். யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த மேட்ரிக்ஸ் of brokenness. இந்த உடைக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட நறுகுண்ட இருதயத்தினுடைய இந்த பயங்கரமான காரியங்களை நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ நமக்குலாம் ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த பேர் வந்து நம்ம ரெமினன்ஸ்ல இருக்கிற எல்லாரும் அந்த பேர் எடுத்துக்கோங்க. இல்லாட்டி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆஸ்பெக்ட்லையும் இந்த பேரை எடுத்துக்கோங்க. நமக்குலாம் ஒரு பேர், அழகான ஒரு பேர். என்ன பேர் அப்படின்னா, they are called as the crucified ones. crucified ones. crucified ones. ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னா crucified பண்ணப்பட்டவன், தேவனாலே தேவனுக்குள்ளாக அவன் வந்து சிலுவையில அறையப்பட்டவன். crucified ones. உங்க நோட்ஸ்ல அந்த வார்த்தையை எழுதிக்கோங்க. யாருக்கு ஆளுகை கொடுக்கப்படும்னா, யாருக்கு மேன்மையான இந்த இடம் கொடுக்கப்படும்னா, யார் இந்த இடத்தை பார்ப்பாங்கன்னா, இந்த அனுபவத்துக்குள்ள போனவங்க தான் பார்ப்பாங்க. உடைக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள போனவங்க தான் பார்ப்பாங்க. because that is the layer that handles the perfection of God. that is the aspect that handles the power of God. ஆண்டவருடைய வல்லமை யார் சுமக்க முடியும்? brokenness தான் சுமக்க முடியும். ஆண்டவருடைய அதிகாரத்தை யார் சுமக்க முடியும்? brokenness தான் சுமக்க முடியும். ஆண்டவருடைய மகாபெரிய காரியங்களை யார் சுமக்க முடியும்? the meek, சாந்த குணமுள்ளவர்கள் தான் சுமக்க முடியும். ஆவில எளிமையுள்ளவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தை சுமக்க முடியும். ஸோ நான் சொல்ற காரியங்கள் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். உடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு அனுபவங்களை யோசிச்சு பாருங்க. அந்த அனுபவங்கள் எல்லாத்தையும் வேற மாதிரி நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. இன்னைக்கு அந்த அனுபவத்தை நீங்க வேற மாதிரி பார்க்க போறீங்க. ஆண்டவர் அவர் வீடை கட்டிக்கிறார். வலி, பெயின், ஆகனி, உடைக்கப்படுதல், நுறுக்கப்படுதல், தனியா விடப்படுதல் எல்லாமே ஆண்டவர் அனுமதிச்ச ஒரு விஷயம். அவர் வீடு கட்டுறதுக்காக கல்லை வந்து வச்ச விஷயம். நம்ம வைக்கும் போது ஆண்டரை வைக்காதீங்கன்னு தூர வைப்போம். இன்னைக்கு நீங்க உங்களுடைய வழிகளை பார்க்குற கோணங்கள் இன்னைக்கு மாறுது. சரி, நீ புரோக்கனஸ் பற்றி இன்னும் சில விஷயங்கள் சொல்றேன். நீங்க பார்க்கறது புரோக்கனஸ் கிடையாது. நீங்க இப்போ மனசுல யோசிக்கிறதெல்லாம் இதுதான் புரோக்கனஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறதோட கூட சேர்ந்து ஒரு 3 பாயிண்ட் நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புறேன். வாட் இஸ் புரோக்கனஸ், இல்லாட்டி how to be in a broken state. உடைக்கப்பட்ட அந்த ஒரு தருணத்துல அந்த இடத்துல அப்படியே இருந்துட்டு இருக்கிறது எப்படி அப்படின்னு சில விஷயங்கள் சொல்ல விரும்புறேன். ஃபர்ஸ்ட் முதல் பாயிண்டா நம்ம எழுதிக்குவோம். ஸோ நம்ம ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் brokenness நம்ம பார்க்க போறோம். brokennessல இன்னும் சில உள்ள ஆழமான சில ஃபீச்சர்ஸ் இல்லாட்டி எதெல்லாம் ஆண்டவருடைய இந்த உடைக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்தை, ஆண்டவருடைய வீடு நிக்கிற அந்த இடத்தை எப்படி என்ன விஷயங்களை ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன். அதாவது உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காத ஒரு பொசிஷன் தான் brokenness அப்படிங்கிற ஒரு பொசிஷன். 2 வசனங்கள் நம்ம வாசிப்போம். 1 கொரிந்தியர்ல ஒரு அழகான ஒரு வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் இதாகும். நம்ம பெரிய கோபம் வரும்போது, சண்டை போடும் போதுல இந்த வசனத்தை நம்ம வந்து பேசிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 12 வசனம். 1 கொரிந்தியர் 6:12. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, என்னால முடியும்ல அப்படின்லாம் சொல்லுவோம். நான் மட்டும் ஆண்டுக்குள்ள வரணும், உன்னால சவச்சி தொங்க விட்டுருப்பேன் அப்படிலாம் பெரிய டயலாக்லாம் விடும். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். வயிற்றுக்கு போஜனமும் போஜனுக்கு வயிறும் ஏற்கும். ஆனால் தேவன் எல்லாத்தையும் இது பண்ணுவார். ஏன் அப்படின்னா, சரீரம் வேசித்தனத்துக்கு அல்ல, சரீரம் கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர். எல்லாரும் சேர்ந்து
சொல்லுங்களேன். என்னுடைய சரீரம் வேசித்தனத்துக்கு அல்ல, என்னுடைய சரீரம் கர்த்தருக்கே உரியது, கர்த்தருக்கே உரியது. உங்களுடைய சரீரம் என்னது அப்படின்னா 15 வசனத்துல போடப்பட்டிருக்கிறது. கொஞ்ச நாள் கழிச்சு ரொம்ப பயங்கரமா நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். உங்களுடைய சரீரங்கள் கிறிஸ்துனுடைய அவயங்கள். உங்களுடைய பாடியில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸும் ஆண்டவருடைய ஆர்கன். அதாவது ஆண்டவற்றிலிருந்து வருகிற சில நியூரான் பேட்டர்ன், சில நியூரான்ஸ், சில எலும்பு சிஸ்டம் அல்லது பிளட் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எல்லாம் ஆண்டவற்றிலிருந்து வர்ற சில விஷயங்கள், ஏன்டிருந்து வர்ற விஷயங்களோட மெக்கானிசம் ரெண்டு கலந்து அன்பிரேக்கபிள் செயின் வந்து ஒன்று உருவாக்கப்படும். நான் மட்டும் இல்லை, ஆண்டவற்றிலிருந்து வருகிற ஒவ்வொரு இது நம்மகிட்ட கிட்டத்தட்ட 11-12 சிஸ்டம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அந்த சிஸ்டம், இந்த சிஸ்டம், மறந்து போச்சு, டக்குன்னு மைண்ட்ல வர மாட்டி. ஒவ்வொரு சிஸ்டம் இருக்குது. ஒவ்வொரு சிஸ்டம் இஸ் கனெக்டட் வித் கிரைஸ்ட். கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்குது. எல்லாம் இணைக்கப்பட்டு ஒரே செயினா மாறப்பட்டிருக்குது. அப்படின்னா என் கை இங்க முள்ளும் போது இதுல இருக்கிற நரமும் ஆண்டவற்றிலிருந்து வர்ற நரமும் ரெண்டும் கனெக்ட் ஆகி ஒரே விஷயமா இருக்குது. என்னன்னா என்னுடைய சரீரம் கிறிஸ்துவனுடைய அவயங்களா இருக்குது. அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயங்களை வேசின் அவயங்களை ஆக்கலாமா? ஆக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா நான் வந்து தேவனுக்கு இருக்கிறேன், நான் தேவனுக்கு இருக்கிறேங்கிறத பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம், the crucified one, separated life, பிரித்திருக்கிற ஒரு அனுபவம். செய்ய முடியும், செய்ய மாட்டேன், that is brokenness. உலகத்துல என்னனாலும் வாழ முடியும், வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்றது that is brokenness. அது உடைக்கப்படுகிறது, அது உடைக்கப்படுகிறது, அது உடைக்கப்படுகிறது. உடைக்கப்படுறதுக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கீங்களா? இன்னொரு வசனம் காமிக்கிறேன். இந்த வசனம் ரொம்ப இப்ப நான் சொல்றதை கரெக்டா புரிய வைக்கும். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 16ஆம் வசனம் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 6:16. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே உலாவி வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன். ஆண்டோடைய வீடு, ஆண்டோடைய டுவெல்லிங் பிளேஸ் இருக்கிறார். என்ன சொல்றாங்க பாருங்க, நான் என் ஜனங்களா இருப்பேன், அவர்கள் தேவனாய் இருப்பேன். நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கீங்க. உங்களுடைய ஹார்ட், the broken heart, உடைக்கப்பட்டிருக்கிறது அவனுடைய ஆலயமா இருக்குது. இப்ப அதனால என்ன பண்ணும் பாருங்க, 17ஆம் வசனம். ஆனபடினாலே நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய், be separate, be separate, be separate, பிரிந்து போய், டிவோர்ஸ் ஆகி பிரிந்து போய், உலகத்தை விட்டு பிரிந்து போய், அசுத்தமானதை தொடாதீர்கள். do not touch, do not touch is a basic layer for a crucified one person. உடைக்கப்பட்ட அனுபவம் உள்ளவனுக்கு என்னதுன்னா, அசுத்தமானதை தொடாதே. அதுதான் அவனுடைய ரூல், பேஸ் ரூலே அதுதான். தொடாத, அசுத்தமானதை தொடாத, பிரிந்து போ, அசுத்தமானதை தொடாத. அப்பொழுது நான் உன்னை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன், நீங்கள் என் குமாரா இருப்பீர்கள், குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்கிறார். The Lord Almighty, the El Shaddai is saying, அப்பொழுது நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன். எப்பொழுது? புரோக்கனஸ்ல இருக்கும்போது. உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டேங்கிற ஒரு பயங்கரமான டிசிஷன் இஸ் புரோக்கனஸ். உலகத்தினால் உண்டானவர்கள் என்னால் உண்டாக்கப்பட்டவர்கள் அல்ல, பிசாசினால் உண்டாக்கப்பட்டவர்கள். உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்கப்பட்டவர்கள் பிசாசினால் உண்டாக்கப்பட்டவர்கள். 2வது ஒரு பயங்கரமான ஒரு காரியம் சொல்றேன். இது நான் சொன்னது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும். 2வது ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்ப்போம். நம்ம எபேசியருக்கு நம்ம போவோம். எபேசியர் தானே, நம்ம எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை நம்ம பார்த்தோம். இது 2ஆம் அதிகாரத்துல இருக்குது. இந்த வசனத்தை தான் நம்ம இப்போ பார்த்தோம். 2ஆம் அதிகாரம் மனசுல வச்சுக்கோங்க. 2ஆம் அதிகாரம். ஸோ அக்கிரமத்தில் மருத்துவர்கள் இருந்தால் நம்ம கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தா, கிறிஸ்துவ கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். இந்த வசனத்தை நம்ம இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். கிறிஸ்து இயேசுக்குள் நம்ம அவரோட கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோட கூட உட்கார செய்தா, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதில் இது தேவனுடைய ஈவு அப்படின்னு பயங்கரமா போட்டுட்டு, அதுக்கப்புறம் பின்வர அதிகாரங்கள்ல அவங்க வேற மாதிரி பேச வராங்க. ஒரு சர்டிபிகேட் ஒன்று கொடுக்குறாங்க, ஒரு இடம் ஒன்று கொடுக்குறாங்க. நான் செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, அக்செப்ட் யுவர் பொசிஷன் and that is brokenness. Accept your position, stay in your position, honor your position. Accept your position, stay in your position, honor your position, and that is brokenness. உடைக்கப்படுகிற அனுபவத்துக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கேன். உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்காது, நொறுக்கப்படுகிற ஆவில எளிமை உள்ள ஒரு அனுபவம். 2வது ஒரு அனுபவம், நீங்க இருக்கிற இடத்தை அக்செப்ட் பண்றது ஒரு brokenness அனுபவம். அதாவது ஒரு பெயின், ஏதாவது ஒரு வலி, ஏதாவது ஒரு கஷ்டமுள்ள காரியம் வந்தா நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்குன்னா, ஆண்டவர் கையில கொடுத்து ஆண்டவர் தூரம் எடுத்துட்டு போறங்க. அதை விட்டு ஐ வாண்ட் டு மூவ் அவேங்கிற பிரேயர் தான் இருந்துட்டே இருக்கும். இதை விட்டு தூரம் போகணும், இந்த வலி எனக்கு வேண்டாம், தூரம் போயிரு, இப்படியே இந்த மனநிலை தான் இருக்கும். நம்ம எழும்பி நின்று ஆளுகைக்கு போகணும் அப்படின்னா வேற மாதிரி ஜெபம் பண்ணணும். கோலம் மாதிரி, சின்ன பிள்ளை மாதிரி
இப்படி கை சூப்பர் பிள்ளை மாதிரி ஜெபம் பண்ணக்கூடாது. மெச்சூர்டா ஜெபம் பண்ணணும். சின்ன பிள்ளை மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா இருக்கக்கூடாது. மெச்சூரிட்டியா ஜெபம் பண்ணணும். மெச்சூரிட்டியா ஜெபம் பண்றவன் யார் அப்படின்னா மேல ஆவிக்குரிய மண்டலங்கள்ல நடக்கிறவன் யார் அப்படின்னா ஆளுகையை கையில வச்சிருக்கிறவன் யார் அப்படின்னா வழிகள் வரும் பொழுது வழிகள் போகட்டும் ஜெபம் பண்றவன் இல்ல, இருக்கிற பொசிஷனை அக்செப்ட் பண்றவன் புரோக்கன்னஸ் ஆன பொசிஷன். இதை 5ஆம் அதிகாரத்துல கொடுக்குறாரு. அக்செப்ட் பண்றதுனா என்னன்னு நான் சொல்ற வரேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். 5ஆம் அதிகாரத்துல வருது. 5ஆம் அதிகாரத்துல பாருங்க 22 வசனம். மனைவிகளே கர்த்தருக்குள் கீழ்ப்படிகிறது போல சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்க கடவன். புருஷர்களே மனைவிகளின் அன்பு கூறுங்கள் இப்படின்னு சொல்லிட்டு ஆகிற பிள்ளைகளே அப்படின்னு சொல்லுவார். இப்ப நான் யோசிப்பாரு, கொஞ்சம் அப்படியே விடுங்களேன். நான் மட்டும் எபேசர் எழுதியிருந்தேன்னா, நான் எபேசர் எழுதியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாயிண்ட்லாம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் கொடுத்துருக்க மாட்டேன். இதெல்லாத்தையும் முதல் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் கொடுத்துட்டு பயங்கரமான ரெவலேஷன் ஆகிய 2ஆம் அதிகாரத்தை எடுத்து கடைசியில் கொடுத்துருப்பேன். எது பெரிய ரெவலேஷன்? உன்னதத்தில் அவருடைய கூட உட்காரவும் செய்தார். தட் இஸ் a powerful revelation. அதுதான் பயங்கரமான ரெவலேஷன். இது பயங்கரமான ரெவலேஷன் கிடையாது. புருஷர்களே சொந்த மனைவிக்கு கீழ்ப்படிகள், இது பெரிய ரெவலேஷனா? இது பெரிய ரெவலேஷன் கிடையாது. ஆண்டவர் என்னை உயிரோட எழுப்பி அவரோட கூட உட்கார செய்தார். தட் இஸ் a revelation. அதை பக்கமா விட்டு விளாசி எரிஞ்சு இதை பேசியிருக்க கூட மாட்டேன். ஆனா 2ஆம் அதிகாரத்துல அதை கொடுத்துட்டு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் பிள்ளைகளையும் மனைவியும் புருஷனையும் பற்றி பேசி அந்த எபேசியர் முடிவு பெறும். A very important position is accept your position, accept your wife, accept your husband, accept your children. பயங்கரமான விஷயம். முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். நான் கேட்டு இருக்கிற எல்லாரும் ஊழியக்காரங்க எனக்கு நல்லாவே தெரியும். I'm not talking to a normal person. I'm talking to a supernatural, abnormal, very specific, very selected person. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு மாத்திரம் பேசுகிறேன் எனக்கு நல்லாவே தெரியும். அதனால உங்களை பார்த்து கையை நீட்டி ஒரு விஷயம் சொல்றேன். மினிஸ்ட்ரி 2வது, முதலாவது ஃபேமிலி. God first, family second, ministry is third. ஊழியம் 2வது மனைவியும் பிள்ளைகளும் 3வது இடம் போயிட்டாங்க அப்படின்னா you have lost everything. The first responsibility is your husband, is your wife. முதலாவது நீங்க கொடுக்க வேண்டிய மரியாதை, முதலாவது கொடுக்க வேண்டிய கணம் உங்களுடைய புருஷருக்கு, உங்களுடைய மனைவிக்கு. அங்க சேவை செய்யாம வேற எங்க சேவை செஞ்சாலும் பிரயோஜனம் கிடையாது. உங்களுடைய மனைவி உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஊழியம் செய்றீங்க அப்படின்னா உங்களுடைய மனைவி சர்டிஃபிகேட் கொடுக்கணும். உங்க மனைவி சரியான சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் வெளியே நீங்க என்ன பண்ணாலும் அது வெளியே, அது ஷோகேஸ். அதில் அழகா தான் பிஹேவ் பண்ணுவீங்க. வீட்டுக்குள்ள போகும்போது பேயா மாறக்கூடாது. வீட்டுக்குள்ள பேய், வெளியே ஊழியக்காரன். அக்செப்ட் யுவர் வைஃப், அக்செப்ட் யுவர் ஹஸ்பண்ட். ஒருவேளை கல்யாணம் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு இருக்குது. பாருங்க, இப்போ புருஷர்களே உங்களோட சொந்த மனைவிக்கு அன்பு கூறுங்கள். கிறிஸ்து எப்படி அன்பு கூறுமா? கிறிஸ்து சபையை அன்பு கூர்ந்து வசனம் இருக்குதா? கிறிஸ்து சபையை அன்பு கூர்ந்து தாம் திருவசனத்தை கொண்டு முழுக்க நாள் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறது போல அதே மாதிரி நீங்க கொடுங்க. அதே மாதிரி புருஷர்களை மனைவிகளை சொந்த சரீரங்களை இது பண்ணுங்க. எப்படி பாருங்க, அது ஆண்டரை வச்சு வரும். இந்த ரகசியம் பேர் தான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொன்னேன் அப்படின்னு சொல்லுங்க. எப்படியும் அவனவன் தன்னை மண்ணில் அன்புகிறது போல தன்னிடத்தில் அன்புகிறது போல மனிதத்தில் அன்புகிறவன். அதாவது ஆண்டவரை எப்படி நேசிக்கிறீங்களோ அதே மாதிரி மனைவியை நேசிக்கணும் அப்படின்ட்டு வரும். ஸோ த ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் ஸ்டேயிங் அண்ட் அக்செப்டிங் யுவர் பொசிஷன் விச் இஸ் யுவர் ஃபேமிலி, விச் இஸ் யுவர் பார்ட்னர். அடுத்து பாருங்க 6ஆம் அதிகாரம் கண்டினியூஷன் வருதுங்க. 6ஆம் அதிகாரம் கண்டினியூஷன். பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிங்கள். நீங்க பிள்ளைகள் இருக்கீங்கன்னா கண்டிப்பா இஃப் யூ ஹேவ் அ பேரண்ட், உங்களோட கல்யாணம் ஆகல புருஷனுக்கு கதை உங்களுக்கு இப்போ புரியாம இருந்திருக்கலாம். கல்யாணம் ஆகாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா யூ மஸ்ட் ஒபே யுவர் பேரண்ட். உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கண்டிப்பா கீழ்ப்படிஞ்சே ஆகணும். பிகாஸ் தட் இஸ் brokenness, that is staying in your position, that is accepting your position, that is honoring your position, that is staying in your position. கண்டிப்பா பண்ணி ஆகணும். இன்னும் அடுத்த வசனம் பாருங்க. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையா இருக்கிறது. ஃபர்ஸ்ட் லேயர் அப்பாவையும் அம்மாவையும் கனம் பண்ணு. ஏன் கனம் பண்ணு? உனக்கு நல்லது நடக்கும். அதுக்கப்புறம் பூமியில வாழ்நாள் நீடித்திருக்கும். நீங்க எப்ப பார்த்தாலும் ஆனோர் பேரண்ட்ஸ் ஆனது உன்னுடைய தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவையாக அப்படிங்கிற வார்த்தையோட சேர்ந்து என்ன வரும்னா உன் ஆயுசு நீடிக்கும். உனக்கு எக்ஸ்ட்ரா வருஷம் கிடைக்கும். எக்ஸ்ட்ரா 10 வருஷம் கிடைக்கும். 65 வயசுல சாக மாட்டேன், 75 வயசு உனக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஆனா வருஷங்களை கூட்டுவார். அப்ப என்ன அர்த்தம்னா நீங்க கனம் பண்ணனா வருஷத்தை கழிப்பா. அப்படி யோசி. அப்பாவை அம்மாவையும் கனம் பண்ணனா வருஷம் கழிஞ்சுக்கிட்டே வரும். இன்னும் சில வசனங்கள் காமிக்கிறேன். நீதிமொழிகளுக்கு வாங்க. நீதிமொழிகள்ல நிறைய வசனங்கள்ல போடப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்துல சில வார்த்தைகள் சில
காரியங்கள் போடப்பட்டிருக்கு பாருங்க. நீதிமொழிகள் 6:20. நீதிமொழிகள் 6:20. என் மகனே, உன் தகப்பனின் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே அப்படின்னு போடப்பட்டிருக்குது. அதாவது honoring your parents is very very vital for you to shoot into your ministry. உன்னுடைய ஊழியத்துக்குள்ள போகிறதுக்கு உன்னுடைய பெற்றோரை கனம் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இது வந்து ஒரு ஃபோர்ஸ்டான விஷயம். அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இந்த ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. தகப்பன் என்ன பண்ணுவானா, கமெண்ட் அடிப்பாராம். உன் தகப்பனுடைய கற்பனை இதுதான் தகப்பனுடைய வேலை. தகப்பன் செய்யாத, இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு கமெண்ட் அடிப்பார். அதை தள்ளாத. ரெண்டாவது, அதை காத்துக்கோள், அதை ப்ரொடெக்ட் பண்ணு. ரெண்டாவது, தாயினுடைய போதகம், the teachings of the mother, தாயின் போதகத்தை தள்ளாத அப்படின்னு போடப்பட்டிருக்கு. பைபிள்ல ஒரு ஆடுனுடைய கொம்பை வெட்டாமல் இருப்பாயாக அப்படின்னு பைபிள்ல வசனம் இல்ல. ஆடு கொம்பெல்லாம் தரிக்காத, அது வந்து ரொம்ப மோசமான விஷயம் அப்படின்லாம் கொடுக்கப்படல. உன் கையை வந்து 35வது வயதுல வந்து அறுத்து எடுத்துக்கோ, அறுத்து எடுக்காத. அந்த கை வந்து வளர்ந்துகிட்டே இருக்குது, உனக்கு தேவைப்படும். 45 வயசு 50 வயசுல தேவைப்படும். 32 31 வயசுல இந்த வரலை வந்து அறுத்து கொள்ளாது அப்படின்னு பைபிள்ல வசனம் கிடையாது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீ அறுக்க மாட்டேன்னு தெரியும், கொம்பை வந்து வெட்ட மாட்டேன்னு தெரியும், ஆனா தாயும் தகப்பனையும் கண்டிப்பா கனம் பண்ணு அப்படின்னு ஒரு வசனம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீ கனம் பண்ண மாட்ட. உனக்கு வயசு ஏறும் போது ஆட்டோமேட்டிக்கா தகப்பனையும் தாயும் நீ கனம் பண்ண மாட்ட. அதனால ஆண்டவர் சொல்றாரு, ஃபோர்ஸ்ஃபுல்லா சொல்றாரு, ஃபோர்ஸ் எடுத்து சொல்றாரு. நீ ஃபோர்ஸ் பண்ணல அப்படின்னா உன் தகப்பனின் தாயும் நீ யோசி எடுத்து கொண்டு வரனா நீ கனம் பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்க முந்தின தலைமுறையர்கள். உனக்கு கொஞ்ச நேரம் வந்தோன்னா உன் காலு கொஞ்சம் வளர்ந்த உடனே உங்க அப்பாவை தாண்டின அளவுக்கு உனக்கு அறிவு வந்த மாதிரி உனக்கு ஃபீல் ஆயிரும். அம்மாவை விட தாண்டின போல உனக்கு அதிகாரமும் அறிவும் வளர்ந்த மாதிரி உனக்கு ஃபீல் ஆயிரும். அதில் என்ன பண்ணிடும்னா ஆட்டோமேட்டிக்கா நீ அசட்டை பண்ணுவேன். அவர்கள் பலம் இல்லாதவர்களா மாறும் பொழுது அசட்டை பண்றது ஈஸியா இருந்துகிட்டே இருக்கும். அசட்டை பண்ணனா உன் ஆயுசு குறைஞ்சிட்டே இருக்கும். நீ லான்ச் ஆக மாட்ட, அடுத்த நிலைக்கு போகவே மாட்ட. அக்செப்ட் பண்றது நான் என்னன்னு சொல்றேன், அந்த தாயும் தகப்பனையும் அக்செப்ட் பண்றது என்ன அப்படின்னா, that is brokenness. அது உடைக்கப்பட்ட ஒரு அனுபவம் தான். அந்த உடைக்கப்பட்ட அனுபவத்தை கையில் எடுக்கணும். Because that forms the house of God. தேவனுடைய வீட்டை கொடுக்குது. அப்படின்னா ரெஸ்பெக்ட் இஸ் நாட் ஆட்டோமேட்டிக், ரெஸ்பெக்ட் இஸ் ஃபோர்ஸ்ஃபுல். எழுதிக்கோங்க, ரெஸ்பெக்ட் இஸ் நாட் ஆட்டோமேட்டிக், ரெஸ்பெக்ட் இஸ் ஃபோர்ஸ்ஃபுல். அதனால தான் அது எழுதப்பட்டிருக்கிறது. தாயின் தகப்பனையும் கனம் பண்றது ஆட்டோமேட்டிக் கிடையாது. தாயின் தகப்பனையும் கனம் பண்றது ஃபோர்ஸ்ஃபுல். நீ ஃபோர்ஸ் பண்ணாதான் அது உனக்கு கிடைக்கும், இல்லாட்டி உனக்கு கிடைக்காது. Honor your position, stay in your position, stay in your brokenness. You go high by going low. நீ மேலே போகணும்னா நீ கீழே போகணும். நொறுக்கப்பட்ட அனுபவத்தை பார்க்கணும். உன்னுடைய ஹார்ட் உடைக்கப்பட்ட ஒரு இடத்துல இருந்துகிட்டே இருக்கணும். அப்படின்னா என்னன்னா, இந்த இடத்துக்கு எல்லாம் பேர் என்னன்னா சாந்த குணமுள்ளன்னு சொல்லிட்டேன். இன்னொரு வார்த்தை, அழகான வார்த்தை சொல்றேன். இந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா, இந்த இடத்துக்கு பேர் என்னன்னா, இட் இஸ் a place called humility. தாழ்மை அப்படிங்கிற ஒரு இடம். ஸோ இந்த இடத்துக்கு நான் இன்னொரு பேர் கொடுக்கலாம், தாழ்மைங்கிற ஒரு இடத்த கொடுக்கலாம். ஆண்டவர் தாழ்மை உள்ளவனுக்கு, பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். ஆண்டவரே வந்து எதிர்த்து நிற்பார். புரோக்கன்னஸ் இல்லாதவனுக்கு, இல்லாட்டி பெருமை இருக்கிறவனுக்கு ஆண்டவரே எடுத்து நிற்பார். செஷன் 2ல நான் சில விஷயங்கள் சொன்னேன். சியோன் அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் சொன்னேன். அதுக்கப்புறம் சியோன்கிற ஒரு இடம் சொன்னேன். பாபிலோன்கிற ஒரு இடம் சொன்னேன். பாபிலோன்கிறது பெருமை உள்ள இடம், சியோன்கிறது ஒரு தாழ்மை உள்ள இடம். பாபிலோன்கிறது நான் கிரேட் ஆகணும் அப்படின்னு சொல்லுகிற ஒரு இடம். இது வந்து தாழ்மையா இருக்கிற ஒரு இடம். ஹியூமிலிட்டியில் ஸ்டேயிங் இன் த பொசிஷன், அக்செப்டிங் த பொசிஷன், ஆனரிங் த பொசிஷன். நான் இன்னும் மூவ் பண்ண விரும்பல, ஆண்டவர் சொன்னாதான் மூவ் பண்ணுவேன்னு சொல்லுகிற ஒரு இடம். ஆண்டவர் சொன்னாதான் அடுத்த ஸ்டேஜ் போவேன். நானே எல்லாம் எடுத்துட்டு போக மாட்டேன். நானே கிரேட் ஆகணும்னு நினைக்க மாட்டேன். இவன் கிரேட் ஆகணும்னு பாப்பிலோன்னு நினைப்பான். இங்க நானே கிரேட் ஆகணும்னு நினைக்க மாட்டேன். ஆண்டவர் சொன்னா செய்வேன், ஆனால் அதுவும் தாழ்மையில தான் செய்வேன். அது தாழ்மையில தான் இருப்பேன். அது ஹம்பிள்ல தான் இருப்பேன், ஹியூமிலிட்டியில தான் இருப்பேன். தட் இஸ் த மேட்ரிக்ஸ் ஆஃப் ஜயன். ஹியூமிலிட்டி தான் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஜயன். அதாவது பரலோகத்தில் நீங்க வந்து நிறைய புக் வாசிங்க, நிறைய என்கவுண்டர் ஸ்டோரிஸை வாசிங்க. தாழ்மை வந்து பயங்கரமா பேசியிருப்பாங்க. அந்த ஹம்பிளா இருக்கிறவங்க, அந்த தாழ்மை இருக்கிறவங்களுடைய லேயர் தான் அது. the level of humility is a level of is a ranking in heaven. ஹெவன்ல உள்ள ரேங்கிங் சிஸ்டம் வந்து என்னன்னா லெவல் ஆஃப் ஹியூமிலிட்டி இருக்கும். பெரிய பெரிய ஏஞ்சல்ஸ் எல்லாம் ஹியூமிலிட்டி, தாழ்மையில அதிகமான ரேங்க் உள்ளவங்களை வந்து வணங்கிட்டு போவாங்க. தாழ்மையில் உள்ள ரேங்க்ல உள்ளவங்களுக்கு வந்து பயங்கரமா நமஸ்காரம் செலுத்திட்டு போவாங்க. பிகாஸ் ஹியூமிலிட்டி இஸ் a ranking system in heaven. Humility is a ranking system in heaven. Humility is a ranking system in heaven. பரலோகத்தில் உள்ள ரேங்கிங் சிஸ்டமே இந்த ஹியூமிலிட்டியா இருக்குது. சரி, இப்போ உடைக்கப்பட்டதுக்கு வந்து கரெக்டா ஒரு ஃபார்முலா மாதிரி நான் ஒரு ஆஸ்பெக்ட சொல்றேன். என்னது அப்படின்னா, brokenness plus Christ is equal to dominion. உடைக்கப்படுதல்
பிளஸ் கிறிஸ்து. இது ரொம்ப முக்கியம். வெறும் உடைக்கப்படுறது இது கிடையாது. இப்ப பாருங்க, வெறும் brokenness பிளஸ் nothing is equal to brokenness. தான். உடைக்கப்படுதல் பிளஸ் வேற எதுவுமே இல்லைன்னா வலிதான். காயம் பிளஸ் ஆண்டோட கொடுக்கலன்னா அது காயம், சாதாரண காயம். வலி பிளஸ் நத்திங் இஸ் ஈக்குவல் டு வலி. உடைக்கப்படுதல் பிளஸ் நத்திங் இஸ் ஈக்குவல் டு உடைக்கப்படுதல். ஆனா உடைக்கப்படுதல் பிளஸ் இயேசுட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அது டொமினியன்ல போய் முடியும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல காயமா இருக்கும், இந்த இடத்துல தழும்பா மாறிடும். அது தழும்பா மாறும்போது மற்றவங்களுக்கு குணப்படுத்தும். பிகாஸ் ஒன்லி யூல் பி யுவர் ஸ்ட்ரைப்ஸ், அந்த காயங்கள், அந்த தழும்புகள் மற்றவங்களை குணமாகும். ஆண்டு அந்த காயத்தை ஆற்றுவார். உங்களுடைய புரோக்கன்னஸ்ல உள்ள கேப்பை நீங்க ஒட்டக்கூடாது, கிறிஸ்து ஒட்டணும். அந்த பசையை நீங்க போட முடியாது, கிறிஸ்து போடணும். சிலவங்களுக்கு அதை எடுத்து அடுத்த ஸ்டேஜ் கூட்டு போவாங்க, சிலவங்களுக்கு அதை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்படி பவுலுக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்படுதோ அதே போல ஒரு லேயர் கொடுக்கப்பட்டு அதை வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த லேயர் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, அந்த லேயரை பிளேஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. சிலவங்களுக்கு அதை எடுத்து போடப்படும், சிலவங்களுக்கு இது பண்ணக்கூடாது. ஆனா நான் தாழ்மையில் இருக்கிறதுனால என்ன பொசிஷன் ஆண்டனுக்கு வச்சிருக்காங்களோ, ஐ ஹாவ் டு ஸ்டே இன் தட் பொசிஷன். ஐ வில் நாட் மூவ் அன்லெஸ் காட் சேஸ் மூவ். நான் மூவ் பண்ண மாட்டேன் ஆண்டு சொல்லாத பட்சத்துல, நான் செய்ய மாட்டேன் ஆண்டு சொல்லாத பட்சத்துல. தட் இஸ் brokenness. எல்லா அபிஷேகங்களையும் எல்லா வரங்களையும் பெற்றுட்டு வீட்டில் மியூசியம்ல இருக்கோம் பார்த்தீங்களா, மியூசியம்ல ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான்னு பார்த்தீங்களா, அப்படி உட்காந்துட்டு இருந்தா தட் இஸ் brokenness. நீங்க நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி ஆண்டு உங்களை ஸ்பீடா எடுத்துட்டு போகல, ஸ்லோவா தான் எடுத்துட்டு போறாரு. தட் இஸ் brokenness. நீங்க நினைக்கிற காரியங்கள் நடக்காம உங்களுக்கு brokenness. எதுக்கு ஆண்டு வாசம் பண்ணுகிற தகுதி பண்றாரு. இனி நான் அல்ல ஆண்டவரே, நான் முழுவதுமாக சிலுவையில நான் அடிக்கப்பட்டிருக்கிறேன், முழுவதுமாக அடிக்கப்பட்டிருக்கிறேன். சரி, இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, என்ன சொல்ல வரேன் என்ன அப்படிங்கிறது இப்போ நான் சொல்றேன். இப்போ பாருங்களேன், இது ஆண்டவருடைய சிங்காசனம். ஆண்டவருடைய சிங்காசனம் இங்க இருக்குது. ஆண்டவருடைய சிங்காசனம், இந்த சிங்காசனம் இங்க வரையறேன். ஆண்டவருடைய சிங்காசனம் இங்க இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா, இங்க புரோக்கன்னஸ்ல தான் ஆண்டவர் உட்காருவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். இது என்னது அப்படிங்கறத இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது என்னது அப்படின்னா, இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. இதுக்கு கால்ட் சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறது, அதாவது பலி அப்படிங்கிறது. இந்த புரோக்கன்னஸ்னுடைய ஒரிஜினல் வார்த்தை பலி அப்படிங்கிறது. போன கிளாஸ்ல நான் ஒண்ணு சொன்னேன், எது அசைக்கும் அப்படின்னா இன்சென்ஸ் தான் அசைக்கும், தூபம் தான் அசைக்கும் அப்படின்னு போன கிளாஸ்ல சொன்னேன். இந்த தூபம் எப்படி உருவாகும்னா, இந்த சாக்ரிஃபைஸ்ல இருந்து தான் தூபம் உருவாகும். தூபம் எங்க இருந்து வரும்னா, பலியில இருந்து தான் தூபம் வரும். வேற எந்த மெட்டீரியலும் தூபத்தை உருவாக்காது. போன கிளாஸ்ல நான் என்ன சொன்னேன்னா, இன்சென்ஸ் பற்றி சொன்னேன், தூபத்தை பற்றி சொன்னேன், தூபத்தினுடைய எல்லா முக்கியத்தை பற்றி உங்கள்கிட்ட பேசினேன். எது தேவனுடைய சிங்காசனத்தை அசைக்கும்? தூபம் தான் அசைக்கும். எது தேவனுடைய சிங்காசனத்தை அசைக்கும்? தூபம் தான் அசைக்கும். தூபம் எப்படி வரும்? பலியில இருந்து வரும். அப்ப நான் எங்க இருந்து தூபம் வரும்னா, இந்த இடத்துல இருந்து தூபம் வரும். இதுதான் ஆணுடைய சுகந்த வாசனையா இருக்குது. இந்த சாக்ரிஃபைஸ் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா, இது இருக்கிற இடம் பேர் என்னன்னா ஆல்டர். எது தேவனுடைய சிங்காசனத்தை அசைக்கும்னா, ஆல்டர் தான் அசைக்கும். ஆல்டர்னா என்ன அர்த்தம்னா, மேல சாக்ரிஃபைஸ் இருக்குன்னு அர்த்தம். சாக்ரிஃபைஸ்னா என்னதுன்னா புரோக்கன்னஸ்னு அர்த்தம். இந்த ரெண்டும் கிரியேட் பண்றது இன்சென்ஸ், தூபம். இந்த தூபம் என்ன பண்ணணும்னா, தேவனுடைய சிங்காசனத்தை இது பண்ணணும். ஸோ brokenness is 0%, God is 100%. போன கிளாஸ்ல 0% 100% பேசணும். Law of union பற்றி பேசணும். The spiritual authority, the spiritual dominion is given to those only who understand the spiritual principle called law of union. The two becomes one. இதான் போன ரெண்டு கிளாஸ்ல நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதாவது ஆவிக்குரிய மண்டலங்களும் ஆவிக்குரிய அதிகாரங்களும் ஆவிக்குரிய வல்லமைகளும் யாருக்கு கொடுக்கப்படும்? ஒரே ஒருவனுக்கு தான் கொடுக்கப்படும். ஆவிக்குரிய சட்ட திட்டங்களை புரிந்தவனுக்கு கொடுக்கப்படும். என்ன சட்ட திட்டத்தை புரிந்தவனுக்கு கொடுக்கப்படும்? law of union, ஒன்றித்து இருக்கிற ஒரு அனுபவம். ஒன்றித்து இருக்கிற அனுபவம்னா என்னது? 2 becomes 1, 1 + 1 = 1, 2 becomes 1. இருவரும் ஒன்றானார்கள் அப்படிங்கிற ஒரு அனுபவம். அதுல ரெண்டு பேருடைய பங்கு என்ன? ஒருத்தருடைய பங்கு 0, அடுத்தருடைய பங்கு 100. என்னுடைய பங்கு 0, அடுத்தருடைய பங்கு 100. போன கிளாஸ்ல பார்த்தோம், என்னுடைய 0 தான் அவருடைய 100% ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சோ இன்சென்ஸ் தான் இது பண்ணும் அப்படிங்கறதையும் பார்த்தோம். சோ இப்போ என்ன சொல்ல வந்திருக்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய பொசிஷன், நார்மல் பொசிஷன், அது பலியா மாறும்போது, ஜீவ பலியா மாறும்போது, அது முக்கியமானது. அதாவது brokenness plus Christ is equal to dominion. வெறும் காயம் இருந்தா உலக பிரகாரமா அது காயம் தான், அது சீல் வடிந்ததுதான். மத்தவனை பொறுத்த வரைக்கும் வலி, உங்களை பொறுத்த வரைக்கும் அது ஆளுக. ஹல்லேலூயா. மத்தவனை பொறுத்த வரைக்கும் அது மோசமான விஷயம், உங்களை பொறுத்த வரைக்கும் அது தேவனுடைய வீடு. நீங்க கிறிஸ்துவின் இடத்துல கொடுக்கலன்னா அது காயமா தான் இருக்கும். சிலுவையில அறையப்பட்டுங்கிற அனுபவம் இல்லாம நான் தனியா சிலுவையை வச்சுட்டு நானே அறையப்பட்டுங்கிற அனுபவத்துல இருந்தேன்னா
That is a failure position. That is a failed position. நீங்க அதான் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வழி வந்த உடனே கிறிஸ்துவை விட தூர வந்துடுவீங்க. ஏதாவது மோசமான சம்பவம் தானே கிறிஸ்துவை விட்டு தூர போயிட்டு நீங்களே ஒரு பலிபீடம், நீங்களே ஒரு வழி, நீங்களே ஒரு காயத்தை உருவாக்கி, நீங்களே சிலுவையை உருவாக்கி, நீங்களே பரலோகம் போனான்னு பார்த்துட்டு இருக்கீங்க. அது கிடையாது. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட அனுபவம். இப்போ நான் சொன்னது அவ்வளத்தையும் இன்னொரு அதிகாரத்துல நான் உங்களுக்கு சொல்றேன், நல்லாவே புரியும். ரோமர் 6ஆம் அதிகாரத்துல நம்ம இந்த வசனத்தை பார்த்தோம். 4ஆம் வசனம் பாருங்க. பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தெழுந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ள நடந்து கொள்ளும்படிக்கு என்ன செய்யணும்? அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டால் உயிர்த்தெழுதலின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம். மரணத்தின் சாயல் என்ன? கிறிஸ்துவுடைய மரணத்தின் சாயல் என்ன? Your brokenness connected with cross is the resurrected power. Your brokenness connected with the cross is resurrected power. இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் வாழுகிறார். இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் வாழுகிறார் என்றால் நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் வாழுகிறார். Your brokenness plus cross is resurrected power. இனி நான் பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவருடைய கூட சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறதுன்னு அறிந்திருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட மரித்தோமானால் அவருடைய கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மருத்துவ எழுத கிறிஸ்து மரிப்பதிலே மரணமினை ஆண்டு கொள்வதில்லை. அப்படியே நீங்களும் உடைய பாவத்துக்கு மறுத்தவர்களாகியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். This is the secret. Your brokenness is the secret. ஏன்னா அது பலி, தேவனுக்கு கேட்கும் பலி. அப்படின்னா என்னன்னு தெரியுமா? அப்படின்னா என்ன தெரியுமா? உங்களுடைய வேதனை மத்தியிலும், உங்களுடைய கஷ்டங்கள் மத்தியிலும், உங்களுடைய தாரையா வருகிற கண்ணீர் மத்தியிலும், அவமானம், நிந்தை, அந்த கஷ்டமான பாதை, யாருமே நடக்க முடியாத மோசமான கஷ்டமான பாதையில் நின்று கொண்டு, அந்த வழிகளில் நின்று கொண்டு கரங்களை உயர்த்தி, அன்றைய உமக்கு நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் பொழுது வாயாகிய ஸ்தோத்திர பலிகளையும் இருதயமாகிய பலிகளையும் நொறுகுண்ட இருதயத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய ஷெக்கினா மகிமை சிங்காசனத்தை போட்டு அவருடைய ரெசரக்ஷன் பவரை கொண்டு எங்கெல்லாம் உடைப்பு இருக்கோ அங்கெல்லாம் அவருடைய வல்லமை ஆளுகை செஞ்சு பயங்கரமான ஒரு சமாதானத்துக்குள்ள போவீங்க. என்ன சமாதானம்னா தேவ சமாதானம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். உலகம் கொடுக்க முடியாத சமாதானம், பொருள் கொடுக்க முடியாத சமாதானம், மனிதன் கொடுக்க முடியாத சமாதானம். ஒரு ஹையர் ஸ்டேட்டுக்கு போவீங்க. ஸ்டேட்டுக்கு போகும்போது என்ன ஆகுனா அதனால ஒரு சுகந்த வாசனை அவனுடைய சமூகத்தில் அது தூபமாக போயிட்டு அவருடைய சமூகத்தை பிடிச்சி இழுத்து கையில் வச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு பிரசனத்தை கையில் வச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு தொடுதலை வச்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் அந்த புரோக்கனஸ் போகணும்னு ஜெபம் பண்ணவே மாட்டீங்க. ஏன்னா சமாதானம் உள்ள இருக்குது. அது இருக்குதா இல்லையாங்கிறது மேட்ரு கிடையாது. என்ன அது ஆண்டர் கூட நான் இருக்கிறேன், அது மேட்ரு. அது போகலையா மேட்ரு கிடையாது. ஆண்டர் கூட நான் இருக்கிறேன், அது மேட்ரு. என்னுடைய மனைவியை நான் கனம் பண்ணுகிறேன், என்னுடைய அப்பா அம்மாவை கனம் பண்ணுகிறேன், எனக்கு அது கஷ்டமா இருக்குது, அது மேட்ரு இல்லை, அது மேட்ரு இல்லை, அது மேட்ரு இல்லை. அதுல இருந்து ஆண்டர் மகிமைப்படுகிறார், அது மேட்ரு. அக்செப்ட் யுவர் பொசிஷன், ஸ்டே இன் யுவர் பொசிஷன், ஆனர் யுவர் பொசிஷன், ஆனர் யுவர் ஃபாதர் அண்ட் மதர், ஆனர் யுவர் ஒய்ஃப், ஆனர் யுவர் சில்ட்ரன். பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்களுடைய புருஷனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. புருஷன் அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படிலாம் பேசிட்டு இருக்காதீங்க. என் மனைவி அப்படியாக்கும் இப்படியாக்கும் அவள் வழங்க மாட்டீங்க இப்படி பேசிட்டு இருக்காதீங்க. எங்க அப்பா அப்படியாக்கும் அப்படி இப்படியாக்கும் அவர் ஒன்றும் சொல்ல பேசிட்டு இருக்காதீங்க. எங்க அம்மா இப்படியாக்கும் திட்டிக்கிட்டே இருப்பா ஊன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. கம் ஆன், honor your position, stay in your position. brokenness ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே என் வீடு இப்படிதான் இருக்குது ஆனால் ஒப்பு கொடுக்குறேன். என் குடும்பம் இப்படி தான் இருக்குது ஆனால் ஒப்பு கொடுக்குறேன். என் பிள்ளைகள் இப்படி தான் இருக்குது, ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி துதிப்படிகளை ஏற்று அடுத்த அடுத்த நெக்ஸ்ட் செக்மெண்ட்ல அடுத்த விஷயங்கள் சொல்லி கொடுத்தே இருப்பேன். இதை வச்சுட்டு என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுப்பேன். பிகாஸ் இதை வச்சுட்டு சும்மா இருந்தால் ஒன்றும் நடக்காது. அதான் சொன்னேன், காயங்கள் பிளஸ் 0 = காயம் பிளஸ் ஏசுட்டு இருக்கும்போது தழும்பு, அதுக்கு ஆளுகை, அது வேற, அது மண்டலம், அது லேயர், அதுல விஷன் வரும், அதுல கிருபைகள் வரும், அது ஐஸ்வர்யங்களை ஹோல்ட் பண்ணும், அது வல்லமைகளை ஹோல்ட் பண்ணும், அது கெப்பாசிட்டரா மாறும். அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் தெரியணும், அதை எப்படி உள்ள எடுக்கணும் தெரியணும். அதெல்லாம் அடுத்த கிளாஸ்ல நம்ம சொல்லுவோம். ஸோ அதை பிடிச்சிக்கிட்டு எப்படி அந்த பலியை பிடிச்சி அந்த பலியை எப்படி இன்சென்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுட்டுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தெரியும், சும்மா நிற்கும் போதே சுகந்த வாசனை உங்ககிட்ட இருந்து போயிட்டு இருக்குன்னு தெரியும். இப்போ பலி செலுத்துறதுக்கு ஆடு அடிக்க வேண்டாம், மாடு அடிக்க வேண்டாம், புறா அடிக்க வேண்டாம். நீங்கள் ஜீவ பலியா சாக்ரிஃபைஸாக போயிட்டு இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆல்டரில் போய் பலிபீடத்தில் போய் பலியை வைப்போம். ஜோமனி முடிக்கும்போது அந்த பலியை எடுத்து திருப்பி பேக்கில் எல்லாத்தையும் திருப்பி வச்சு திருப்பி போயிடும். இதான் நம்ம பண்ணுற பிரச்சனை. நல்லா வைப்போம். நம்மளை மாதிரி ஒப்பு கொடுத்தால் யாருமே ஒப்பு கொடுக்க முடியாது. ஒப்பு கொடுத்தாருன்னா அழுது ஜெபம் பண்ணி பயங்கரமாக ஒப்பு கொடுப்போம். ஆனால் ஜோமனி முடிச்சோன்னா அங்கே இருக்கிறது அவ்வளோத்தையும் எடுத்து எங்கெங்கே இருந்துச்சோ அதெல்லாம் திருப்பி போட்டு அந்த போயிடுறது. ஸ்டே இன் த ஆல்டர், ஸ்டே இன் த ஆல்டர். பலி பலிபீடத்தில் இருந்துகிட்டே இருக்கணும். சுகந்த வாசனை வந்துக்கிட்டே இருக்கணும்.
24 மணி நேரம் வந்துட்டு இருக்கணும். அதுக்காக தான் அந்த டொமினியன் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கேன். அடுத்த கிளாஸ்ல இருந்து உண்மையான ரகசியங்களுக்குள்ள போக போறோம். எதுக்காக இந்த டொமினியன் கிளாஸ் உருவாக்கப்பட்டதுங்கிறத அடுத்து வருங்கால கிளாஸ்ல நம்ம பேச போறோம். ஸோ இப்போ பேசினலாம் இன்ட்ரோடக்ஷன் தான். இனிமேதான் அடுத்துதான் கோர்க்குள்ள போக போறோம். அதுக்காக தான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கிறேன். காரணம் என்னன்னா, ஒரு சந்ததி எழும்ப போகுது. த க்ரூசிஃபைட் ஒன்ஸ். அவங்களை அசைக்கவே முடியாது. எதுவுமே அசைக்க முடியாது. உலகம் அசைக்க முடியாது, மாம்சம் அசைக்க முடியாது, பிசாசு அசைக்க முடியாது. அசைக்க முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு வச்சுக்கோங்களேன், பிசாசு உங்களை தொடவே மாட்டாங்க. இவனை கண்டுக்கவே கூடாது. நம்ம கண்டுக்க நம்ம டைம் தான் வேஸ்ட் ஆகுதுன்னு நினைப்போம். ஏன்னா நீங்களாம் க்ரூசிஃபைட் ஒன்ஸ். நம்மளாம் அடிக்கப்பட்டவர்கள். எப்படி கிறிஸ்துவுக்கு அந்த அடிக்கப்பட்ட வண்ணமா இருந்த ஆட்டுக்குட்டியானவர்னு சொல்லப்பட்டிருக்கிறது போல க்ரூசிஃபைட் ஒன்ஸ். நம்மளாம் அடிக்கப்பட்டவர்கள். அப்படி அடிக்கப்பட்டவர்கள் அந்த இடத்துல நம்ம நிற்கும் போது ஒன்றும் நம்மளை தொட முடியாது. கிறிஸ்துவை சுமக்கிற பாத்திரமா நம்ம மாற்றப்பட்டுருவோம். 7 கண்களும் 7 கொம்புகளும் உள்ள அந்த மகிமையான கிறிஸ்துவை சுமக்கிறவர்களா மாறிடும். You will become the throne who handles the seven hands of God and the 7 eyes of God. அது பயங்கரமான விஷயம். You will be holding the lamp of God. You will be having Jesus as the lamp of God. கிறிஸ்துவை ஆட்டுக்குட்டியானவராக பார்ப்பீங்க. அந்த ஹையஸ்ட் டைமென்ஷன் ஆஃப் கிரைஸ்ட் இதுவரைக்கும் ரிவீல் ஆகவே இல்லை. ஒரே ஒரு ஊழியக்காரர் மட்டும் அதை பற்றி பேசுறதை நான் கேட்டிருக்கிறேன். நான் இயேசுவை 7 கண்களும் 7 கொம்புகளும் உள்ளவராக பார்த்திருக்கிறேன்னு சொல்ற ஒரு 2 ஊழியக்காரங்களை மட்டும் தான் பார்த்திருக்கிறேன். அது பயங்கரமான மேட்டர், பயங்கரமான விஷயம். என்கவுண்டரிங் ஜீசஸ் as the lamp, as the highest lamp of God. பயங்கரமான விஷயம். அது பார்க்கறது மேட்டர் இல்லை, அதை ஹோல்ட் பண்றது மேட்டர். கிறிஸ்தனுக்குள் வசிக்கிறார்னா என்ன ஃபார்மேட்ல வசிக்கிறார்? லாம்பா வசிக்கணும். 7 கொம்பு 7 கண்கள் உள்ளவரை வசிக்கணும். அந்த கொம்பு 7 கண்களும் என் ஆவி ஆத்மா சரீரத்துல சேர்ந்து ஒட்டி அது லிட்டரலா என்னுடைய சரீரத்தோட இணைக்கப்பட்டதா இருக்கணும். கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டிருக்கிறேன்னா அந்த ஆஸ்பெக்ட்ஸ் என்னுடைய பிளட் வெசலோட ஸ்பைரல் அவுட் ஆயிருக்கணும். தட் இஸ் a real Christianity. கிறிஸ்துவை சுமக்கிறவரை பாக்கியம் எதுவுமே கிடையாது. அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் புரோக்கன்னஸ், நறுகுண்டதுமான இருதயத்துல கர்த்தர் வசிக்கிறார். நித்திய வாசியானவரும் பரிசுத்தம் என்கிற நாமம் உள்ளவரும் உன்னதத்திலும் வசிக்கிற தேவனுடைய மகாபரிய தேவன் நறுகுண்டதுமான இருதயத்திலே வாசம் பண்ணுகிறார். அதுதான் பலியாக மாறுகிறது. அதுதான் சுகந்த வாசனையாக மாறுகிறது. கர்த்தருக்கு உகந்த சுகந்த வாசனையா இருக்கிறது. அது பரலோகத்தின் கதவுகளை திறக்கும். அந்த பலிபீடத்தை தான் கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கிற இடங்களை கண்களை மூடி நாம் ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். கர்த்தர் பலியை எதிர்பார்க்கிறார். அந்த பலி ஆடுல இருந்து வர்றதில்ல, மாடுல இருந்து வர்றதில்ல, உங்களுடைய இருதயத்திலிருந்து வர்றது. பலி அப்படிங்கிறது உதயமாகிற இடம் உங்களுடைய இருதயம். உங்களுக்கு மாம்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதுக்கு மாம்சம் தெரியுமா? பலிபீடத்துல வைக்கிறது. அதை எடுத்து மேக்கப் அடிச்சு வெளியே போய் வேலை பார்க்கறதுக்கோ, வெளியே போய் காரியங்களை செய்கிறதுக்கோ, வெளியே போய் சீன் போடுறதுக்கோ கிடையாது. இட் இஸ் நாட் அபவுட் ஷோயிங் யுவர் செல்ஃப் ஆஃப் டு த வேர்ல்ட். உலகத்துல போய் நான் யார் தெரியுமா, எனக்கு என்ன பேர் இருக்கு தெரியுமா, நான் என்னெல்லாம் செஞ்சிருக்கேன் தெரியுமான்னு சொல்றதுக்காக இந்த மாம்சம் கொடுக்கப்படல. இந்த மாம்சம் எதுக்கு கொடுக்கப்படுதுன்னா அடுப்புல போட்டு எரிக்கிறதுக்கு கொடுக்கப்படுது. இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும்போது இதுக்கு மேல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். என்னன்னா ஃபயர்னு ஒன்று இருக்கும், அக்கினி ஒன்று இருக்கும். இந்த சிங்காசனம் உடனெல்லாம் பார்க்க முடியாது. சிங்காசனத்துல ஒரு மண்டலம் அக்கினி இருக்கும். இதான் ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு மனிதன். அவன் பலியாக இருக்கிறான். அது சுகந்த வாசனையா இருக்கிறது. அது ஒரு அக்னியா இருக்கிறது. இதான் ஒரு மனுஷன். இதான் மனுஷனுடைய ஸ்ட்ரக்சர். உங்களுக்கு சிங்காசனங்கிறது டக்குன்னு உடனெல்லாம் ரிவீல் ஆகாது. சிங்காசனங்கிறது அங்கிருந்து முதல்ல அக்னியா தான் ரிவீல் ஆகும். தலை மேல ஒரு அக்னி இப்படி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல ஒரு அக்னிமயமான நாவுகள். ஸோ பலி, தூபம், அது அக்னியா இருக்கும். இதுதான் ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர். அப்படின்னா சிங்காசனத்தை சுமக்கிறேன், அப்படியே அவன் இருந்துகிட்டே இருப்பான். அந்த அக்னியில இருந்துகிட்டே இருக்கும்போது அது மண்டலங்களை மாறி நித்தியவாசியை உண்மையில தாங்குகிற சக்திக்குள்ளதான் அது மாற்றப்படும். யூ ஆர் த கேரியர் ஆஃப் த ஃபயர் ஆஃப் காட். தேவனுடைய அக்னியை சுமக்கிறவர்கள். பலி அக்னியை சுமக்கும். உங்களுடைய புரோக்கன்னஸ் தேவனுடைய அக்னியை சுமக்கும். உங்களுடைய நொறுக்கப்படுதல் தேவனுடைய அக்னியை சுமக்கும். பலிக்கு தான் எனக்கு தெரியும், அழுறீங்க தான் எனக்கு தெரியும். ஆனா ஆண்டவரே இதை எடுத்து என் கூட வாசம் பண்ணுங்கன்னு நீங்க சொல்லுங்க. முடியல ஆண்டவரே, ஐ டோன்ட் ஹேவ் எனி மோர் ஸ்ட்ரென்த் டு கோ. ஒரு சொட்டு பலன் கூட இல்லை. இன்னும் கால் எடுத்து வச்சேன்னா அது சூசைட் தான், அது மரணம் தான். மறிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிற சப்தங்கள் எழும்புகிறத நான் பார்க்கிறேன். ஐ டோன்ட் நோ why I am saying that. சாகணும், முடிந்தது, வாழ்க்கை முடிந்தது, சாகணும். God is calling you for ministry. உன்னை பலமாய் கர்த்தர் பயன்படுத்துவார். Your life is not at the end. It is going to begin. அது திறக்கப்பட போகிறது. அது பூக்க போகிறது. வலிக்குதான். ஆனா கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது it will become something so special.
என் வாழ்க்கையில இருந்து ஆண்டவர் ஏதாவது செய்ய முடியுமா? ஆவில எளிமை உள்ளவர்கள் உனக்கு தான் பரலோகம். துயரப்படுகிறவர்கள் உனக்கு தான் பரலோகம். இரக்கம் உள்ளவர்கள் உனக்கு தான் பரலோகம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் உனக்கு தான் பரலோகம். எளிமை உள்ளவர்கள் தான் பூமியை சுதந்திரிப்பார்கள். Only the meek will inherit the earth. ஆண்டவர் தம்முடைய ஆலயமாய் அவனை மாற்றிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுதே கர்த்தருடைய ஆவியானவருடைய வாழ்க்கையை இப்பொழுதே முழுவதுமாக அசைவாடுவார்கள். Let you literally feel the fire of God. இருக்கிற இடங்களிலே கர்த்தருடைய அக்கினியை இப்பொழுதே உணர்வீர்களாக. அந்த பலியை, உண்மையான சர்வாங்க தகன பலி எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் அக்கினி இருக்கும். உண்மையான சர்வாங்க தகன பலி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அக்கினி இருக்கும். ஒப்பு கொடுங்க, டக்குன்னு ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்து கொண்டே இருங்க. இயேசுவின் ரத்தத்துல சிலுவையில இணைந்து கொண்டே இருங்க. அவருடைய சிலுவையின் சாயல் இணைக்கப்பட்டால் உயிர்த்தலின் சாயல் இணைக்கப்பட்டிருப்போம். which is the fire of God, the resurrected fire of God, resurrected glory of God. அப்பொழுது ஒட்டன ஃபாஸ்ட் ஆண்டவர் உங்க மேல வந்து அமருவார். he is very fast. God is never slow. he is very fast. அவர் சர்வாங்க தகன பலியை மட்டும் முகர்ந்துட்டாருன்னா அக்கினி வந்தே ஆகணும். பைபிள்ல இருக்குது, நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லிட்டார். சர்வாங்க தகன பலி இருந்துச்சுன்னா அக்கினி வந்தே ஆகணும். தரிசனங்கள் வந்தே ஆகணும். கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டே ஆகணும். let God release his fire right now in the mighty name of Jesus Christ. உங்களுடைய வாழ்க்கையின் மீது கர்த்தருடைய அக்கினி வந்து அமர்வதாக. உங்களுடைய துயரங்கள் மீது கர்த்தருடைய அக்கினி வந்து அமர்வதாக. உங்களுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலங்கள் மீது கர்த்தருடைய அக்கினி வந்து அமர்வதாக. what is your future? the fire of God. என்னுடைய எதிர்காலம் என்ன? கர்த்தருடைய அக்கினி. என்னுடைய நிகழ்காலம் என்ன? கர்த்தருடைய அக்கினி. என்னுடைய கடந்த காலம் என்ன? கர்த்தருடைய அக்கினி. the resurrected fire of God. வலி தான் என் கதை கிடையாது. பழைய காலமும் வலி, நிகழ்காலமும் வலி, எதிர்காலமும் வலி, அதுவும் கதை கிடையாது. அக்கினி தான் உன்னுடைய வாழ்க்கை. the resurrected glory of God is your life. ஆன்சர் என்ன? கர்த்தருடைய அக்கினி. பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி. that becomes a ladder that ascends you to heaven. கர்த்தரிடத்துல இருந்து புடுங்கி கொண்டு வருகிற மகாபெரிய விஷயமா இருக்கும். பூமியும் வானத்தையும் இணைக்கிற ஏணியாய் அது மாற்றப்படும். ஏணியாய் மாற்றப்பட்டு தேவதூர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களுமாய் நீங்க மாற்றப்படுவீங்க. because you will become the wonderful altar that pulls the heaven. நீங்கள் பலிபீடமாய் மாற்றப்படுவீர்கள். கர்த்தருடைய பரலோகத்தை இழுக்கின்ற பலிபீடமாய் மாற்றப்படுவீர்கள். ஒரு பலிபீடம் ஒரு இடத்துல வந்துச்சுன்னா, உருவாக்கப்பட்டுச்சுன்னா அந்த ஏரியாவே ரட்சிக்கப்படும். அடுத்த 700 கிலோமீட்டருக்கு ஒரு பிசாசு இருக்க முடியாது. ஒரு ஆல்டருடைய ஜூரிடிக்ஷன் 450 கிலோமீட்டர்ஸ். ஒரு ஆல்டருடைய ஜூரிடிக்ஷன், ஒரு ஆல்டர், ஒரு பலிபீடம் எழும்பிச்சுன்னா திருநெல்வேலியை விலைக்கு வாங்கிடலாம், தூத்துக்குடியை விலைக்கு வாங்கிடலாம், தமிழ்நாட்டை விலைக்கு வாங்கிடலாம், ஒரிஜினலா ஒண்ணு எழும்பிச்சுன்னா விலைக்கு வாங்கிடலாம், இந்தியாவை விலைக்கு வாங்கிடலாம். because there is no altar. பலிபீடம் இல்ல. நம்ம எல்லாம் சேர்ந்து பலிபீடமா கட்டப்பட போறோம், எழுப்பப்பட போகிறோம். கர்த்தருடைய அக்கினி வந்து அமர போகிறது. அசையாத அக்கினியா இருக்க போகிறது. கடைசி கால அக்கினியா இருக்க போகிறது. அது மாற்றப்பட முடியாதா இருக்க போகிறது. தேவனுடைய ராஜ்யத்தை இழுத்துக்கொள்ள வருகிற பிரச்சனையாய் நம்ம மாற்றப்பட போகிறோம். let the fire touch you in the mighty name of Jesus Christ. let you be resurrected in the mighty name of Jesus Christ. இப்பொழுதே கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே இப்பொழுதே உயிர்ப்பிக்கப்படுவீர்களாக. இயேசுவிடத்தில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் இப்பொழுதே அக்கினியினால் நிரப்பப்படுவதாக. லோஹிய ரோஹாலி கோப்ரஹெட்டுஹோ இல்சிஹாஹோ ஃப்ரீகா லிதோ கோபோ ஷுஹாபிகா ப்ருஹெதி டுலே பாசந்திரஹெதே லிசோகோ ஷுகாண்ட் ரெஹெடி கெசி லுகோபோ ஹோஹாகா லிம்பன் கோபி சங்கா கோபி சங்காஃபியா ஓபோ கோபி ஷைலி ஃபோலாஷுஹோ duka boa shesi keshodu desi kefrehishu bletu dehombrezum bandike lif labusi hefreite ஆவினாலும் வரங்களினாலும் வல்லமையினாலும் அதிகாரத்தினாலும் கர்த்தருடைய ஆளுகையினாலும் நிரப்பப்படுவீர்களாக. let you be taken into the spirit realm. உங்களுடைய வாழ்க்கை தூக்கி எடுக்கப்படுவதாக, மலையின் மேல் நிறுத்தப்படுவதாக. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருப்பீர்களாக, உலகத்துக்கு வெளிச்சமாய் இருப்பீர்களாக. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாமல் இருக்கிறது போல இருப்பீர்களாக. கர்த்தருடைய வாழ்க்கையை வாளாக்காமல் தலையாக்குவாராக. தேவனிலே வாசமன்னர்களாய் மாற்றப்படுவீர்களாக. கர்த்தருடைய சுகந்த வாசனை தூபமாய் மாற்றப்படுவீர்களாக. தேவனுக்கு பிரியமுள்ள சந்ததியாய் மாற்றப்படுவீர்களாக. கர்த்தருடைய சந்ததியை எழுப்புவீர்களாக. கடைசி கால தேவனுடைய தலைமுறைகளை எழுப்புவீர்களாக. கர்த்தருடைய அபிஷேகத்தை சுமப்பீர்களாக. கர்த்தருடைய
ஆளுகையை சுமப்பீர்களாக. கர்த்தர் நம்பி உங்களுக்கு கிருபைகளையும் பலத்தையும் வல்லமையும் மகிமையும் நம்பி தருவாராக. In the mighty name of Jesus Christ, in the mighty name of Jesus Christ, be released into the realms of God, be released into the powers of God, be released into the dominion of God. In the mighty name of Jesus Christ, in the mighty name of Jesus Christ, by the powerful name of Jesus Christ, கர்த்தருடைய மகாபெரிய நாமத்தின் நிமித்தம், கர்த்தருடைய மகாபெரிய தயவும் ஐஸ்வரியத்தின் நிமித்தமும் நீங்கள் எழுந்திருப்பீர்களாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. உம்முடைய பலம் எங்களுக்கு இருக்கிறது ஆண்டவரே. எங்களுடைய பலன் இல்லை, மனித பலன் இல்லை, எங்களுடைய துணை அல்ல, எங்களுடைய காரியங்கள் அல்ல, உம்முடைய பலன் எங்களுக்கு உண்டாயிருக்கிறது. உம்முடைய அக்கறை எங்களுக்கு உண்டாயிருக்கிறது. நீர் எங்களோடு இருந்தால் நாங்கள் வைராக்கியம் உள்ளவர்களாக இருப்போம். நீர் எங்களோடு இருந்தால் நாங்கள் மலைகளை தாண்டுவோம். நீர் எங்களோடு இருந்தால் நாங்கள் எதையும் எங்களால் சாதிக்க முடிகிற சக்தி எங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆண்டவரே. எங்களுடைய படிகளையும் நொறுகுண்ட இருதயங்களையும் ஏற்றுக்கொள்வீராக. உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உடைய பலன் முழுமையான உடைய பலன் எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். வருங்காலங்களையும் வரும் கிளாஸஸையும் உடைய கருத்தில் கொடுக்கிறோம் ஆவியானவரே. உடைய ரகசியங்கள் எங்களுக்கு வெளிப்படுவதாக, கேட்ட காரியங்கள் எங்களுடைய இருதயத்தில் எழுதப்படுவதாக, அதில் நிலைத்து நிற்கிற பாக்கியங்களை எங்களுக்கு தருவீராக. உடைய ராஜ்யத்தையும் ஆளுகையும் காணுகிற மகாபெரிய கிருபைகளை தருவீராக. உடைய நாமம் மகிமைப்படட்டும். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.